கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு இந்த மாதம் சங்கீதம் 36 சங்கீதம் 8 வசனத்தை தான் நாம் வாசிக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம். भजन के 36 अध्याय के 8वें वचन परमेश्वर ने इस प्रतिज्ञा दिया है. அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து தியானிக்கும் போது பல காரியங்களை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். अभी जब हम ज्ञान करते हैं परमेश्वर मुझसे एक बात कह रहा था. மெய்யாகவே அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாறாததா இருக்கிறது, உண்மை உள்ளதாக இருக்கிறது. परमेश्वर की प्रतिज्ञा है वो और नहीं बदलेगा, वो सच्चा है. தமிழ் இந்த தாவீது சங்கீதக்காரன், இந்த தாவீது தன்னுடைய ராகத்தலைவர் அவர் ஒப்புவிக்கப்பட்டதான் இந்த சங்கீதத்துல உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். अभी यहाँ पे वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे. ஏனென்று சொன்னால் யார் அவர்கள்? वे लोग कौन है? உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்ப்பீர். और तू अपने सुख की नदी में से उन्हें पिलाएगा. யாருக்கு கர்த்தர் இந்த போல காரியங்களை செய்கிறார்? वो किसके लिए वह इस तरह करेंगे? உமது கிருபை வானத்துக்கு மேல இருக்குது. कि उनकी अनुग्रह है वह सारे आकाश की ओर होगा. அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கிறவர்களை குறித்து தான் இந்த வேதம் இந்த சங்கீதத்துல நீங்க வாசிக்கலாம். अभी हम इस वचन पे पढ़ेंगे जो उनके अनुग्रह को पकड़ते हैं उन लोगों का ये सब होगा. இந்த சங்கீதத்துல துன்மார்க்கருக்குரிய காரியங்களையும் சொல்லி இருக்குது. உண்மையாக தேவனுக்கு பயந்தவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. इस वचन पे दुष्ट के बारे में जो अधर्मी है उनके बारे में भी कहा है और धर्मियों के बारे में भी कहा है. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? अभी यहोवा से मुंह से आने वाली बातें किस तरह है? தேவனுடைய கிருபைகள் எப்படிப்பட்டது? यहोवा की अनुग्रह किस तरह है? தேவனுடைய மகத்தான கிரிய செயல்கள் எப்படிப்பட்டது? यहोवा की जो अनमोल क्रिया है वो किस तरह है? ஏன் உம்முடைய செட்டைகளுக்குள்ள மனுபுத்திரர்கள் எல்லாரும் கடந்து வருகிறாங்க? वे लोग क्यों उनके पंख मनुष्य तेरे पंखों के तले शरण ले आते? ஆயிரமான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறார்கள். हजार लोगों तो यहोवा को ग्रहण किया है. இயேசுவை அறிவிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறதான இடத்திலும் கடந்த நாட்கள்ல ஒரு முஸ்லிம் கண்டு தேசத்திலும் கூட ஜனங்கள் அண்டர் கிரவுண்ட்ல உட்கார்ந்து अनेक தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். यीशु मसीह को ग्रहण करने के लिए मुसलमान के देशों पे भी वे लोग एक अंडरग्राउंड पे जाके वो यहोवा को प्रार्थना करते हैं. அவர்கள் अनेक தேவனை துதிக்கிறார்கள். वे लोग बहुत सारे यहोवा को स्तुति करेंगे. நம்ம ஜெபிக்கிறது போல நம்ம ஸ்தோத்திரம் பண்றது போல பாட்டு பாடுறது மாதிரிலாம் இல்ல. जैसे हम प्रार्थना करते गीत गाते वैसे नहीं. அவர்கள் தேவனோடு கூட அவர்களுடைய ஆராதனையை பார்க்கணும். अभी उनकी आराधना को देखना पड़ेगा. பாடுவதை பார்க்கும்போது, जब वो गीत गाते को देखने से, கரங்களை தட்டுகிறத பார்க்கும்போது, जब वो थाली बजाने அவர்கள் வாத்திய கருவிகளை வாசிக்கிறத பார்க்கும்போது, वो इनके सारे बजाने वाले को देखने से, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறத பார்க்கும்போது அவர்கள் தேவனோடு ஒண்டிக் கொள்வது போல, जैसे अन्य भाषा से बात करते समय देखते वो यहोवा की ओर सारे कस गए हैं. ஒரு சிறு குழந்தை ஒரு தகப்பனிடத்துல தாயிடத்துல எப்படி கொஞ்சி கொண்டு அப்படியே ஒண்டிக் கொள்ளுமோ அதனுடைய இருதயம், जैसे एक छोटा सा बच्चा है उनके माँ-बाप की ओर गले लगाते அதுபோல தேவனோடு கூட அந்த ஆவியில பழகி ஜெபிக்கிறத பார்க்கும்போது ஆண்டவரே இந்த அனுபவம் எங்களிடத்துல இல்லையே என்று தான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கும். तो वैसे ही हम भी कह सकेंगे इसी तरह अनुभव तो हमारे अंदर नहीं है करके हम कहेंगे. இங்க தாவீது சொல்லுகிறார், இவர்கள் ஏன் உம்முடைய செட்டின் கீழ வர்றாங்க? अभी इन लोगों आपके पंखों के तले क्यों आते हैं? ஏன் செட்டி மேல உள்ள வசனத்தை கீழ உள்ள வசனங்களை வாசிக்கும்போது ऊपर की और नीचे की वचन पढ़ने से ஏன் உம்முடைய செட்டின் கீழ் வர்றாங்க? वो तेरे पंखों के तले क्यों आते हैं? இடையில ஏன் வந்து அடைகிறாங்க? वो तेरे पंखों के तले क्यों आते हैं? அந்த கிருபையின் மேன்மையை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. क्योंकि वे लोग तो उनकी करुणा को वो जाने हैं. கிருபை அருமையானது. वो तेरी करुणा कैसे ஹalleluya சொல்லுங்களே. भला बोले. அந்த கிருபை மகா மேன்மையானது. अभी उनकी जो अनुग्रह बहुत कीमती है. ஏனென்று சொன்னால் அங்கேதான் ஜீவ ஊற்று அதுல இருக்குது. क्योंकि वहाँ ही जीवन का सोता वहाँ पे है. அங்கே மரணம் என்பது இல்ல. वहाँ कोई मृत्यु नहीं है. அதாவது துக்கம் என்பது இல்ல. वहाँ कोई दुख नहीं है. அங்கே கண்ணீர் என்பது இல்ல. आंसू नहीं है. அங்கே வேதனை என்பது இல்ல. क्लेश नहीं है. மரணம் என்று சொன்னால் मृत्यु कहने से அங்கே துக்கம் இருக்கும், वहाँ पे दुख होगा, அங்கே கண்ணீர் இருக்கும், आंसू होगा, அங்கே புலம்பல் இருக்கும், विलाप होगा, அங்கே வேதனை இருக்கும், तकलीफ होगा, அங்கே பலவிதமான சஞ்சலங்கள் வருத்தங்கள் அதிகமா உண்டாயிருக்கும். वहाँ के बहुत सारे उदास वहाँ पे होगा वहाँ पे. ஆனா இங்க அது எல்லாம் அந்த நிழல்ல, लेकिन यहाँ पे तो ऐसा नहीं है. அந்த மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகள் நிழல்ல வந்து இருந்தாங்கன்னா यदि मनुष्य उनके पंखों
पंखों के तले आने से 9வது வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க, नबी वचन ஜீவ ஊற்றங்க இருக்குது. जीवन का सोता वहाँ है. அது மாத்திரமல்ல, அந்த ஜீவ ஊற்றம் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, केवल वो जीवन का सोता अनुभव नहीं करता, ஜீவன் உண்டாகிட்டே இருக்குது, वहाँ पे जीवन आता था, நன்மை உண்டாகிக்கொண்டே இருக்குது, वहाँ पे बला आता அந்த था, ஊற்று வந்துகிட்டே இருக்குது. वहाँ पे सोते से आए ஊற்று थे. வருது போது सोते आने से சுத்தி சுத்தி வருதா, क्या वो ऐसे இந்த घूम பக்கம் घूम சுத்தி के அந்த பக்கம் சுத்தி அதே தண்ணி இங்க கூவம் இது என்ன நம்ம மெட்ராஸ் ரிவர் மோர் அடையாறு ஆறு மாதிரி இருக்குமா? ये जो सोता मतलब घूम घूम के या कोई अड़ियार की जो नदी की तरह होगा क्या? நல்ல ஊருதான், एक अच्छे से सोता है, நல்ல சிங்காரமான ஊரா, एक बहुत सारे की ஆனா உள்ள நல்ல ஒரு ஆறு ஓடுது. अंदर एक नदी जा रहा था. சரி, அந்த ஆறை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், கூவ ஆறு, आपको पता है कि नदी किस நல்ல ஆறு, तरह கேட்ட है. கேட்ட ஆறு. लेकिन पूछ रहे ஆறு என்று சொன்னால் என்ன? उसका मतलब क्या ஊற்றிலிருந்து है? புறப்படுறதா कोई ஆறு. की सोते से आने वाला को हम அப்ப नदी இந்த कहते हैं. ஊற்றிலிருந்து தண்ணீர் வர 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 वो उस पे पानी आते आते புதிய தண்ணீர் தான் வந்துகிட்டே एक இருக்கும். नया पानी आता रहेगा. பாருங்க, சில ஊற்றுகள்ல போய் நீங்க இருந்து பாருங்களேன். यदि कोई नदियों पे जाने से இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, सीजन हो गया था, குற்றாலம் பாவநாசம் இதெல்லாம் புறப்பட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த பக்கம் சவுத்துல உள்ளவங்க எல்லாம் जो पे दक्षिण पे है वो कुट्रालम वहाँ पे जाते हैं क्योंकि वहाँ पे नदी इतना இந்த बहुत வாரம் अच्छे से நானும் आएगा கூட पानी. பிரதர் எஸ்ஐகேல் சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் வர்றாங்க. வியாழக்கிழமை ஒரு கல்யாணம் இருக்குது. இப்போ புதுக்கோட்டையில 2 பேரும் காலையில ஒரு கல்யாணம், சாயங்காலம் ஒரு கல்யாணம் இருக்குது. अभी पुदुकोटे पे एक शादी है, सुबह और शाम पे है. तो सिंगापुर से पास के लाने 2 वाले हैं. பையங்களும் சிங்கப்பூர் உள்ள பையங்க தான். अभी 2 भैया है, காலையில ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சாயங்காலம் ஒரு பையனுக்கு अभी கல்யாணம். 2 लड़के हैं वहाँ पे அந்த सिंगापुर के டைம் தான் நான் हैं. கொடுத்தேன். அவங்க ஓகேன்ட்டாங்க. அங்க இருந்து வர்றாங்க, ஊழியக்காரங்களும் வர்றாங்க, விசுவாசிகளும் வர்றாங்க. तो वहाँ के सेवक से और विश्वासी लोग भी वहाँ से आ रहे हैं. அவங்களை எங்க கூட்டிட்டு போறது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். तो उन लोगों को कहाँ लेके திடீர்னு தான் நேத்து जाना? யோசிச்சேன், ஊற்றுக்கு கொண்டு போயிருவோம். तो அங்க अचानक हम सोते को लेके जाएंगे. இங்க சுத்தி சுத்தி கடல் தான் இருக்கு, மெரினா பீச்சும் यहाँ पे सिर्फ बीच அங்க உள்ள रहेगा கல்லறைகளும் और वहाँ कोई அங்க இருக்கிற ஜூ தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? அதெல்லாம் அங்கேயே நம்ம நாட்டை கட்டில அங்க விசேஷமா இருக்கு. சிங்கப்பூர் நம்பர் 1. यहाँ पे देखने से सिंगापुर पे बहुत अच्छा है, नंबर அதான், 1 வேற है. எந்த தேசத்துக்கு போக வேண்டாம், அங்க போய் பார்த்தாலே போதும். அங்க और कहीं नहीं जाना है, सिंगापुर जाने से அப்படி काफी அந்த है. நாட்டு சிறிய நாடா இருந்தாலும் அப்படி ஆட்சி வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் கவரக்கூடிய விதத்துல. छोटे से होने से भी इतना बहुत அப்ப सजा के யோசிச்சுட்டே रखा है. யோசிச்சுட்டே இருந்தேன். मैं उसको सोच रहा சரி, था. அவங்கள அந்த கல்யாணம் முடிச்சிட்டு வெள்ளிக்கிழமை அப்படி நேரா குற்றாலம் அம்பாசமுத்திரத்துல எனக்கு ஒரு டெடிகேஷன், வீடு டெடிகேஷன் ஒன்னு இருக்குது. ठीक है, शादी खत्म होने के बाद एक डेडिकेशन है. हाँ, वहाँ पे हम सीधा जाएंगे. மறுநாள் 6ஆம் தேதி அங்க ஒரு டெடிகேஷன் இருக்குது, காலையில 10 மணிக்கு. छठवे पे और ஓ, वहाँ पे एक அங்க शादी இருந்து है. பக்கம் தானே, तो वहाँ से नजदीक है. உடனே போயிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு புதிதாக இருக்கும். उनको भी एक नया होगा, हम அப்போ उनको भी அங்க लेके இருந்து जाएंगे. ஏன் அந்த ஜனங்கள் அதை நாடி போறாங்க? क्योंकि वे लोग क्यों जा ஏன் அந்த रहे हैं? நாடி அதனுடைய தண்ணீரை குடிக்க விரும்புறாங்க? वहाँ पानी पीने के लिए क्यों அதுல आते போய் हैं? மூழ்கி நீராட விரும்புறாங்க. वे क्यों वहाँ तैरना चाहते हैं? எதற்காக? किस लिए? புதிதாக நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும், क्योंकि वो नया நல்ல रहेगा, ஒரு பலனாக புத்துயிரா இருக்கும். एक नया फल होगा. சாப்பிட பசிக்கிறவனுக்கு கூட, நல்ல பசிக்காதவனுக்கு கூட பசிக்கும். किसी को भूख भी नहीं लगा होगा, उन लोगों को ஹல்லேலூயா, लगेगा. हालेलुया. எல்லாம் உண்டாயிருக்கும். तो सब कुछ मिला கர்த்தருடைய होगा. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. कृष्ण नाम की महिमा அப்போ हो, அந்த ஊற்றங்க இருக்குதாங்க. क्योंकि वहाँ पे सोते हैं. இந்த நிழலுக்குள்ள வந்தவங்களுக்கு, वे लोग इन पंखों की तरह கிறிஸ்து होने என்கிற से, நிழலுக்குள்ள वो வந்தவங்களுக்கு मसीह के पंखों की இந்த तरह होने ஊற்று के எங்க कारण, இருந்து, இந்த ஊற்றை கொடுக்கும்படியாக, இந்த தாகத்தை தீர்க்கும்படியாக क्योंकि सोते और पानी को प्यास को बुझाने के लिए கல்வாரியிலிருந்து பாய்ந்தது அந்த ஊற்று. वहाँ पे तो खलवरी से बहाया हुआ जो सोता கரங்களிலிருந்து பாய்ந்தது, उनके हाथों से बहाया था, அவருடைய கால்களிலிருந்து பாய்ந்தது, उनको पैरों से बहाया அவருடைய था, விலாவிலிருந்து அந்த ஊற்று பாய்ந்தது, और उनके बहुत हड्डियां से भी वहाँ पे அவருடைய बहाया था, தலையிலிருந்து முள்முடி சுட்டப்பட்டாரே அந்த முட்கள் இருந்து பாய்ந்தது அந்த ஊற்று. और उनके सिर पे भी जो भी कांटे के मुकुट है वहाँ से भी बहाया है. அந்த ஊற்றண்டைக்கு வந்தவங்க, जो भी उनके सोते के अंदर आया था, சங்கீதக்காரர் சொல்றாரு, और उन्हें कहा அவர்கள் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை காண்கிறாங்க. वे लोग उजाला की और उजाला को हालेलुया சொல்லுங்களே. देखेंगे. तो भला बोलिए, எதுல போறாங்க அவங்க? वे कहाँ जा रहे हैं? நாளுக்கு நாள் தருத்திரமா போக மாட்டாங்க. वो दिन भर दिन ऐसे ही दरिद्र नहीं ஐயா, जाएंगे. நாளுக்கு நாள் மோசமா போறேன்னு சொல்ல மாட்டாங்க. ऐसे नहीं कहेंगे दिन भर दिन हम तो उस गरीब जा रहे हैं. மெட்ராஸ்ல ஒரு பிரபலமான போதகர் இருக்கிறார், எனக்கு நல்லா தெரியும். एक मुझे पता है कि बड़ी से प्रचारक थे, பேர் சொல்ல நான் விரும்பல. उनके नाम बोलना அவர் नहीं அடிக்கடி चाहता. பிரசங்கத்துல சொல்லுவாரு, वो हमेशा प्रचार पे कहते நீ हैं, ரட்சிக்கப்பட்டுட்டா, उधार पाने से, நீ ஆண்டவரோடு சேர்ந்துட்டா, यहोवा के बाद मिलने நாளுக்கு से, நாள் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா தான் இருக்கணும். दिन भर दिन तेरे जीवन आशीष தரித்திரமான रहना है. வாழ்க்கை உனக்கு ஐஸ்வர்யமான வாழ்க்கையா மாறணும். अभी दरिद्र जीवन ऐसे अमीर के जीवन बदलेगा. கீழ பாழா கடந்தவன் நல்ல ஒரு மனுஷனா நீ மாறி நிக்கணும். अधलोक होने से भी तो नीचे है तो ऊंचा खड़ा होगा. அதுதான் நீ வியாதியா கடந்த நல்ல சுகமா
நீ வாழ்ந்திருக்கணும். तू बीमारी था लेकिन अभी तुझे अच्छे से चंगा मिलना था. தள்ளப்பட்டு கிடந்த எல்லாராலும் எப்தாவை போல சேர்த்து கொள்ளப்படுகிறவனா இருக்கணும். सबके द्वारा धक्का गया था लेकिन अभी सारे लोग உன்னை आपको इकट्ठा किया வெறுத்தவங்க, होगा. ஒதுக்கினவங்க, ஒடுக்கினவங்க எல்லாரும் உன்னிடத்துல வரணும். जो भी आपको नफरत किया, गुस्सा किया, ये सब आपके पास आना நீ है. ரட்சிக்கப்பட்டா उधार पाने से பாவ மன்னிப்புக்குரிய அடையாளம் पाप के क्षमा के जो संकेत, அதுதான் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாஸ்டர் वो அடிக்கடி. पास्टर कहेंगे वो ही है. நான் யோசிப்பேன், ஏன்னா ஏன் இவர் இப்படி சொல்றாரு? मैं अब सोचाऊंगा वे அப்ப ऐसा லாசர் क्यों அப்படி कह रहे हैं. பச்சை பச்சை லாசரு தரித்திரனா தானே பரலோகத்துக்கு போனா அவன் ரட்சிக்கப்படலையா? அப்போ तो मैंने மனசுல पूछा, கேள்வி வருது. तो मेरे मन पे सवाल आया, लाजर तो दरिद्र था, अब क्या बोला वो मैं। उस वक्त पे नहीं गया? நான் யோசிச்சுட்டே இருந்தேன். तो मैंने सोचा நீ அதை யோசிச்சுட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். वे सोचने से ऐसा ही रहेगा. நீ லாசருவே யோசிச்சுட்டு இருந்தா लाजर के बारे में सोचने அப்படிதான் से இருக்கும். वैसे ही रहेगा. இல்ல இல்ல, नहीं नहीं, என் வாழ்க்கையில மாற்றம் வரணும். मेरे जीवन ही कुछ கடல்ல बदलेगा. மூழ்கி இருந்தேன், मैं दशा पे डूब गया था, கடலை மாத்திட்டார். तो ये वो उसको बदल दिया है. அவ்வளவுதான், वो ही है. என் வாழ்க்கை நீ முடிஞ்சிச்சு. मेरे जीवन என் खत्म हो गया. வியாபாரம் இனி போச்சு. अबे मेरे सारे व्यापार அப்படிங்கிற चले गए. இடத்துல उसके स्थितियों पे தூக்கி நிறுத்திடுவார் ஆண்டவர். ये वो आपको ऊंचा खड़ा किया है. இங்க ஊற்று இருக்குங்க, वहाँ पे सोता है. அந்த ஊற்று தான் கல்வாரியிலிருந்து பாய்ந்தது எனக்காக. वो जो सोता है कलवारी से भाया हुआ என்ன है மகிமைக்குள்ளே கொண்டு வர முடியாக, और मुझे महिमा पे लेके आने என்னை के ஒரு लिए ஆரோக்கியத்துக்குள்ளே கொண்டு வர और முடியாக, मुझे एक स्वस्थ पे लेके आने के என்னுடைய लिए மரணத்தை நீக்கி நான் ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாக, और मेरे मृत्यु को मुरझा के और सारे जीवन को देने என்னுடைய के लिए தரித்திர வாழ்க்கை மாறி நான் ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கைக்குள்ளே நான் கொண்டு வரப்பட முடியாக. मेरे दरिद्र जीवन बदल के मुझे एक अमृत जीवन लेके आने के என்னுடைய लिए. ஆண்டவர் உன் தரித்திரத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்டா. तो यहोवा ने बोला तेरे दरिद्र को मैंने ले 2 लिया கொரிந்தியர் है. 8 அதிகாரம் 9 வசனத்துல வாசிக்கிறோம். अभी दूसरे कुरिन्थियों की पुस्तक में पढ़ने கர்த்தராகிய से இயேசு கிறிஸ்துவின் கிருபை அடைந்திருக்கிறீர்களே, आप तो यहोवा के जो अनुग्रह को आपने पहन அவர் लिया है ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் और जो भी वो अमीर होने से भी அவருடைய ஐஸ்வர்யம் और उनके अमीर நம்மிடத்துல கொடுத்து वो हमें दिला के நம்முடைய தரித்திரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டாரே. हमारे सारे कंगाल को उन्होंने ले लिया ஆகையினால है. தரித்திரம் எனக்கு இல்ல. इसलिए कंगाल मेरे लिए नहीं சொல்லுங்க, है. தரித்திரம் எனக்கு இல்ல. इसलिए बोलिए कंगाल நான் मेरे लिए नहीं தரித்திரம் है. உள்ளவன் அல்ல. ये कंगाल का नहीं है. தேவனை ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறவர். வாசி, मुझे धनी ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். क्या बोलिए அல்லேலூயா. हालेलुया. அதுங்கள பாவம் ஒரு காலத்துல சொன்னாங்க அண்ணனே, तो पहले उन्होंने कहा, பெஞ்சமின் அண்ணன் சொன்னாங்க, पास्टर बेंजामिन से कहे, ஐயோ பாவம் अभी वो ஒண்ணுமில்லாம மறிச்சிட்டாரு. अभी उनके साथ ஒரு बिना घर से मर CPM ல गए. மட்டும் இருந்திருந்தா यदि कुछ घर मिला तो எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும், एक बड़ी से झुंड आया होगा. எப்படிப்பட்ட அடக்கம் நடந்திருக்கும், तो एक बड़ी से झुंड आया होगा. எப்படிப்பட்ட ஒரு மேன்மை இருந்திருக்கும். कितना भला मिलेगा. அவர் தரித்திரராக போயிட்டாரு. वे कंगाल हो गए हैं ஒன்றுமில்லாம அடக்கம் பண்றது கூட பைசா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. और उनको घर पे ढाने के लिए भी पैसा ஒண்ணுமே नहीं இல்ல அந்த மனுஷரிடத்துல. था. अभी कुछ भी नहीं है वो इंसान से, ஆனா ஒன்றும் இல்ல, कुछ भी नहीं அவருடைய था. தரிசனம் மேன்மையாக விதைக்கப்பட்டது. लेकिन उनकी जो दर्शन है बीज अच्छे से बीज बोया அவர் था, இந்த பூமியில விதைக்கப்பட்டார். वो अच्छे से बोया இயேசு गया था. தரித்திரனாக விதைக்கப்பட்டார். यीशु से दरिद्र की तरह और गाकाल की அவருடைய तरह बोया गया அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் था. जो भी नियमों को पालन हुआ है कि हम भी அந்த ஊற்றில நடத்திக்கிட்டே வர்றார். हम उसको सोते அந்த हुए लेके जा ஐஸ்வர்யத்துல रहे हैं. மேன்மையில நடத்தி கொண்டே வர்றார். उस धनी से अमीर से அந்த लेके जा रहे சுகத்துல हैं. நம்ம நடத்தி கொண்டு வர்றார். उसका चंगाई से परमेश्वर में लेके जा பிரியமானவர்களே, रहे அந்த हैं. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். उसी आशीष को परमेश्वर हमें दिया है. என்ன வாசிக்கிறோம்? तो हम यहाँ पे क्या ஜீவ पढ़े? ஊற்று உங்களிடத்துல இருக்குது. जीवन का सोता यहाँ पे இந்த है. இடத்துல இந்த சங்கீதத்துல தாவீது உமது 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 உம்முடைய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. इस वचन पे थे और यहोवा को तेरा तुम्हारा सब यहाँ पे कहा है. நான் அப்படின்னு சொல்லல. ऐसा नहीं कहा कि मैं करके नहीं कहा. அவர் மேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? ऐसे मैं करके नहीं कहा. என்ன சொல்றாரு? उन्हें क्या कहा? நான் இல்ல, मैं नहीं, உமது. आपका. ஹிந்தில ஒரு பாட்டு பாடின, காளி ஆயா காளி ஜானா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாத்திலையும் நான் விட்டுட்டு நான் ஆண்டவரை பின்பற்றிட்டு போறேன், என்கிட்ட ஒன்றும் இல்ல. इसलिए तो हमें गीत गाए थे कि काली आया मेरे पास कुछ भी नहीं है. என்கிட்ட वैसे गया ஒண்ணுமே था. இல்ல, मेरे पास कुछ भी ஆனா नहीं என் है. ஆண்டவரை நான் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேன். तो मैं यहोवा को पीछा गया. அவரிடத்துல இருக்குது. उनके पास है. உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे. ஒன்று திருப்தியான ஒரு அனுபவம். और तृप्त होने के एक अनुभव. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? यहोवा के प्रतिज्ञा के दिया क्या है? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? अभी योवेल की नबिया के द्वारा उन्होंने क्या वचन दिया है? யோவேல் 2 அதிகாரம் 26 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? दूसरे अध्याय के 26वां वचन पे क्या पढ़ेंगे? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து तुम पेट भरकर खाओगे और तृप्त होगे. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
செய்தார்கள். और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करेंगे जिनके वो अधर्म के काम किया है. திருப்தியா சம்பூர்ணமாக நம்மை திருப்தி அடைகிற தேவன். वो हमें तृप्त करने वाले நம்ம என்ன परमेश्वर है. செய்கிறவர்? हमें क्या करेगा? அதற்காக தான் அவர் நம்மேலே பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். इसलिए तो परमेश्वर पवित्र आत्मा हमारे ऊपर उंडेल दिया है. தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, अभी तीतुस की पुस्तक के 3रा अध्याय पढ़ने से தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 3रा अध्याय के 7वें वचन, அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். अभी जिसके हम उसके अनुग्रह से धर्मित ठहरकर अनंत जीवन की आशा से अनुसार वारिस बने, சம்பூர்ணமாக பொழிந்தருளுகிறார். वो हमें अच्छे से ठहर लिया அதான் है. தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு ஊற்றுகிறார். इसलिए तो परमेश्वर अनगिनत के अनुग्रह हमारे ऊपर இந்த उंडेल दिया ஜூன் है. மாதத்துல உங்க குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். इस जून महीने आपके कमियां को भरपूर करेगा. விசுவாசியுங்க. विश्वास कीजिए. எந்தெந்த விதத்துல நீங்கள் அழிக்கப்பட்டீர்களோ தாவிக்கப்பட்டீர்களோ, अभी जिस स्थिति पे आपने वैसे ही யோவேல் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும். योवेल की नबिया की तरह कहा वचन पूरा உங்களுடைய होगा. ஆவி ஆத்துமா சரீரம் आपके प्राण आत्मा और शरीर இந்த மூன்றுக்குரிய தன்மைகளுக்கேற்ற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். अभी ये तीन की जो स्वभाव है परमेश्वर आपको देगा. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? योवेल की पुस्तक के 2रा अध्याय के 25वां वचन, என்ன வாசிக்கிறோம்? यहाँ पे क्या पढ़ते हैं? உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளி, और वहाँ के सारे अरबे नाम टीडियां என்ன வாசிக்கிறோம்? வெட்டுக்கிளி, और टीडियां பச்சைக்கிளி, और ये लेख 25 வசனத்தை சொல்லி முசுக்கொட்டை பூச்சி, और हासिल ने பச்சை புழு, और गाजर नाम இதெல்லாம் टीडियां, உங்களை பட்சிச்சிருச்சு. तब मेरे बड़े थल से जिसको मैंने உங்களுடைய तुम्हारे बीच में வாழ்க்கையில भेजा, இந்த நாலு உங்களை அழிச்சிருச்சு. अभी ये उसका हानि तुम्हें भर दूंगा. கடந்த 5 மாதங்களாக अभी 5 महीने நம்முடைய तक கனியை கெடுத்துருச்சு. वो हमारे फल को நம்முடைய नुकसान पहुंचा, இலைகளை கெடுத்துருச்சு. पत्ते को बिगड़ गया நம்முடைய है. கப்புகளை பலனற்றதா போயிருச்சு. वो हमारे सारे को और पेट को नुकसान पहुंच दिया. மரத்தையும் முழுதுமா அழிச்சிருச்சாம். अभी वो सारे जो पेड़ को भी खराब कर दिया. அதுதான் இந்த மூன்றுடைய தன்மை. वही जो तीन की स्वभाव है. இந்த நான்குடைய தன்மை அதுதான். अभी इसका स्वभाव यही என்ன है. பாருங்க, யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு பாருங்க. योवेल के पहला अध्याय के 4वें वचन, நீதிமான கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? धर्मियों के कैसे रखा है? நல்ல ஒரு விருட்சமா ஏற்படுத்தி एक வைத்திருக்கிறார். अच्छे से वृक्ष की तरह रखा है. உங்களை என்ன செஞ்சிருக்கிற? பைபிள் என்ன வாசிக்கிறீங்க? बाइबल पे क्या पढ़े हैं? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் நடப்பட்ட यहोवा के விருட்சம். मंदिर के अंदर आपको एक वृक्ष बनाया है. நீதிமான் और धर्मी எப்படி? कैसे? பனையை போல और जो செழிப்பான். सर वृक्ष बनाया है. உங்களை கர்த்தர் நல்ல ஒரு விருட்சமாக பனையை போல ஒரு பச்சையான ஒரு விருட்சமா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். यहोवा आपको एक बड़ी सी हरिया पत्तियां की तरह एक हरी वृक्ष की तरह आपको நல்ல बनाया ஒரு है. கேதுரு மரத்தை போல கர்த்தர் உங்களை தேவ சமூகத்தில் ஏற்படுத்தி एक வைத்திருக்கிறார். केदार पेड़ की तरह यहोवा आपको बनाया है. ஆனா அது இப்ப எப்படி ஆகி போச்சு? लेकिन अभी ये कैसे हो गया? தேவ சமூகத்தில் இருந்ததுதான் ரட்சிக்கப்பட்டதுதான். यहोवा के नजरिए पे आपको उद्धार ஒரு காலத்து पाएंगे. நல்லா பாடுனேன், एक दिन मैं अच्छे से ஒரு गीत காலத்து गाया, நல்லா பிரசங்கம் एक दिन பண்ணேன், अच्छे से प्रचार ஒரு காலத்து किया, நல்ல வாத்தியங்களை வாசிச்சேன், एक दिन अच्छे से मैंने ஒரு बजाया காலத்துல था, நல்லா ஊழியம் செய்த ஊழியர்களுக்கு செய்தேன். एक दिन मैं अच्छे से सेवा किया है. இப்ப எல்லாம் போச்சு. अभी सब कुछ चला गया. 4 வல்லமைகள். 4 सामर्थ. என்னது? क्या क्या? பச்சை புழு, गाजर नाम टीडी வெட்டுக்கிளி, नाम और हरबे नाम அடுத்தது टीडिया என்னது? பச்சை கிளி, और अरबे नामक टीडी முசுக்கொட்டை செடி. और एलिक नामक இந்த टीडी. 4 அழிச்சிருச்சு. ये 4 இது என்ன செய்யுது? इसको சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்களா அந்தந்த காரியங்கள் கனியை கெடுக்குது. அது பச்சை புழு. अभी ये जो आसल नामक टीडी 4 टीडिया है இந்த उसको பச்சை नुकसान कर दिया है. பச்சை புழுங்க உங்க வாழ்க்கையில சிலது நீங்க சாதாரணமா நினைப்பீங்க. आप तो आपके सिर पे ऐसे साधारण करके सोचते हैं. இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? ये सब क्या बड़ी चीज है? இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? ये सब क्या बड़ी चीज எப்படி है? சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில புழுக்கள் இருக்கும். तो ये सब सोचने के दौरान आपके अंदर एक छोटा सा தாவீது கூட சொல்றான், நானோ புழுன்னு சொல்றானே. तो उन्होंने बोला कि मैं कीड़ी हूं. மனுஷன் அல்ல புழு. इंसानों सब एक அப்படியே कीड़ी என் है. வாழ்க்கையில சில புழுக்கள் வந்து சில சிறிய சிறிய சாதாரணமா நினைக்கிறதான தவறுகள் பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணுகிறது. अभी मेरे जीवन पे ये सब टीडियां आके जो भी छोटा छोटा है उसको सारे को नुकसान कर रहा அதை है. நீங்க இன்னொரு பாஷையில் எடுத்துக்கிட்டா இச்சை என்று எடுத்துக்கொள்ளலாம். दूसरी भाषा पे लिखने से इसको हम अभिलाषा कहेंगे. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. निर्गमन के पहला अध्याय, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. याकूब के पहला अध्याय की 14 और 15 पे कहा है இச்சை என்கிற பாவம்.
एक अभिलाषा एक पाप பைபிள்ல है। வேதம் என்ன சொல்லுது? शास्त्र में क्या நீ कहा है? இச்சையோடு பார்க்காத, अभिलाषा से मत देखो। இச்சையோடு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு உன் வேலை. अभिलाषा से देखने से ही खत्म है। அவர் செஞ்சிட்டேன்னு சொல்றது. ऐसे गलत कर दिया का मतलब பாவமா, है நான் இன்னைக்கு ஒரு பாவம் செய்யலையே. मैं तो कुछ पाप नहीं किया। நீ சொல்லலாம், तू कह सकेगा தவறு செய்யல, गलत नहीं किया। ஜெபம் பண்ணியா? प्रार्थना किया कि नहीं? ஜெபம் தான் பாஷ பண்ணல. केवल प्रार्थना ही வேதம் नहीं என்ன किया। சொல்லுது? और क्या नहीं किया? ஜெபம் பண்ணாதது பாவம். शास्त्र का है कि पाप प्रार्थना नहीं करेगा वो ஜெபம் पाप है। பண்ணாத பாவத்து நிமித்தம் 1 சாமுவேல் புத்தகத்துல வாசிக்கிறோம். पहला शमूएल पे पढ़ते हैं कि जो बिना प्रार्थना करने से அதனால वो पाप है। அதாவது ஜெபம்பிக்காதது பாவம். प्रार्थना न करना वो पाप है। பொருத்தனை பண்ணீங்களே வாயை திறந்து, मुंह खोल के वाचा किया है। பொருத்தனைகள் எப்படி இருந்தீங்க? वाचा पे कैसे थे? நீ உன் பொருத்தனை உண்மையா இருந்தியா? वाचा पे सच्चाई थे नहीं। பிரசங்கில ஞானி என்ன சொல்றாரு? सबोपदेश में ज्ञानी ने क्या कहा? பொருத்தனையை செலுத்தாத, वाचा को मत அந்த करो। செலுத்தினாத தவறாம இரு. यदि उसको करने से तो ऐसे पूरा उस तरीके ஏதா से करो। பொருத்தனை செய்து அதை செய்யாம போயிட்டா என்னது? वाचा करने से அது है कि பாவம். वो बिना करने से वो पाप வாயை है। திறந்து சீக்கிரம் சொல்லிடாதீங்க. इसलिए मुंह खोल के मत वाचा வேலை कीजिए। கிடைக்கட்டும், நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் சொல்லாத. मत कहो कि काम मिलने के बाद मैं सब पूरा பிள்ளைகளுக்கு करूंगा। திருமணம் ஆகட்டும், அப்படி நடக்கிற இப்படி செய்யறேன்னு சொல்லிடாதீங்க. ये मत कहो कि बच्चे को शादी होने के बाद मैं என் सब பிள்ளை पूरा பல வருஷமா करूंगा। குழந்தை இல்லாம இருக்குது, குழந்தை கத்த தந்துட்டார்னா என் பிள்ளைய கத்தோடைய ஊழியத்துக்கு விட்டுருவேன்னு உடனே வாயை தர சொல்லிடாதீங்க. ऐसे मुंह- சொன்னா செய். मुंह से मत खोलो कि अगर मेरे बच्चा नहीं है, बच्चा होने से मैं उसको सेवा पे दूंगा, मत कहो। அப்படி செய்யாம போயிட்டானா यदि तू நீ कहने செய்யற करने के காரியங்கள் बाद எல்லாம் ஆசீர்வதிக்கப்படாதுன்னு சொல்லிருக்கு. जो भी तू करने से उसको आशीष ஊழியக்காரங்க नहीं வந்து मिलेगा। உபாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும், अभी सेवक लोग वैसे நீ उपवास செய்யற प्रार्थना भी காரியங்கள் करने से எல்லாம் தசமபாகங்களை காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் अभी कितना भी दशमांश है, कितना भी நீ भेंट அந்த देने से भी பொருத்தனை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த பாவம் இருக்கும். ये वाचा पूरा करने तक वो पाप तेरे ஒரு अंदर ஆளுக்கு நீ रहेगा। நன்மை செய்யணுமா? यदि एक इंसान के एक भला करना நன்மை है, तो செய்யணும்னு தோணுச்சுன்னா நன்மை செஞ்சிரு. भला करना सोचा होगा நான் तो भला செய்யட்டுமான்னு கேட்காத. कर- तो मत पूछ मुझे करना है இந்த कि नहीं। உலகம் வந்து நன்மை செய்ய விடாது. ये संसार भलाई करने नहीं देगा। உலகம் நன்மை செய்ய விடாது. भलाई करने नहीं ஏன்னா देगा। உலகம் எல்லாம் தீமையா தான் நிரம்பி இருக்குது. सिर्फ बुराई से ही भरपूर हुआ है। நன்மை செய்ய எனக்கு திராணி இருக்குது. भलाई करने के लिए मुझे योग्य மனப்பூர்வமா है, செஞ்சிரு तो நன்மை. वो पूरे रीति से कर लो। பிச்சைக்காரன் கேக்குறானா? एक भिखारी டோல் पूछ கேட்ல तो வண்டியை நிறுத்தி இருக்கிறியா? ऐसे गेट पे हाथ இவனுக்கு வேற रोके வேலையே बैठा है तो கிடையாது சொல்லாத. உனக்கு இருக்குதுன்னா கொடுத்துரு, நீ பரவாயில்ல. मत बोलो कि इसका कोई काम नहीं है। கஷ்டமா मांगे तो இருக்கிறானா? बोल ஐயோ दो। பார்த்தா இப்படி இழுத்துட்டு இருக்குது, பாவமா இருக்குது. इसे देखने से बहुत कष्ट दिख रहा है, இப்படி எப்படி கொடுக்கிறது? हम कैसे दे सकेंगे? நான் அன்றைக்கு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேன். जब मैं सड़क पे आ रहा था, இங்க போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்ப எடுத்து அப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் விழுந்துகிட்டு வலிப்புல கஷ்டப்படுறாரு. अभी मेरे सामने ये जो उनके रेलवे स्टेशन पे वो बहुत सारे அப்போ बीमार ஒரு पड़ते और वहां पे थे। டேனியல் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் என்னையாங்கிறாங்க. அவருக்கு ஸ்பேஸ் பிரேக்கர் வச்சிருக்குது, அவருக்கு மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. अभी उनको इतना सांस नहीं लिया सकता था। இவர் சொல்ற வார்த்தை சொல்றாரு, அவருக்கு விளங்கல. जो भी वो बोल रहे उनको समझ में नहीं आ रहा था। கொஞ்சம் நல்லா தெளிவா தான் பேசுறாரு. जैसे वो बात कर रहे थे ஆனா பக்கத்துல ஒருத்தர் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. और पानी भी और மூஞ்சில आके दिया தெளிச்சு था தண்ணியை வாயில ஊத்தி விட்டேன். நான் என்ன और கொஞ்சம் கொடுத்தேன். चेहरे पे ढाल के और उनको पानी இவர் भी எந்த पिलाया। ஹிந்திக்காரரா, பஞ்சாபிக்காரரா அல்லது மலையாளியா, தெலுங்கு ஒண்ணும் தெரியல. पता नहीं वो कोई मलयाली या कोई पंजाबी या कोई உடனே पता எனக்கு नहीं है। விஷமிக்குதுன்னு மலையாளத்துல சொல்றேன். ஓ இவர் மலையாளின்னு நினைச்சுக்கிட்டு तो जब वो मलयालम से बात करते हो मैंने सोचा कि वो मलयाली है। உடனே சேர்ந்துட்டு அப்ப ஒரு மலையாளியா, அப்ப நீ எந்த ஊரு அப்படின்னு சொல்லி நானும் மலையாளத்துல சிலது பேசுற உடனே तो मैं भी அவர் उनके பேச்ச கொடுத்தாரு. तो मैं भी उनको கொஞ்சம் मलयालम ஜீவன் में बात வந்துச்சு. किया। तभी இப்ப उनके என்ன செய்யணும்? अभी मैं क्या நான் என் करूंगा? நாட்டுக்கு போகணும். अभी मेरे अभी அப்ப ட்ரெயின்ல ஏறி போகணும். फ्लाइट पे ढाके जाना है। நான் அவட கோழிக்கூட்டுல இருந்து வந்தேன். मैं तो कोड़िकोट से आया था। தேவ சமூகத்துல தாழ்மையா சொல்றேன். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப ட்ரெயின்ல ஏறி ஒரு கூட இருக்கிற சொல்ல, நீ ட்ரெயின்ல ஏறு, உனக்கு டிக்கெட் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. अभी उन्होंने बोला तो ट्रेन पे हो तो वो टिकट नहीं पूछेंगे। கையில இருந்ததே 500 ரூபாய் தான். अभी मेरे पास सिर्फ அப்ப 500 பாக்கெட்ல அது இருந்துச்சு. நல்ல வேளை அந்த ஆளுக்காக கத்தர் வச்சிருப்பாரு போல. अभी हमारे உடனே தூக்கி கையில கொடுத்துறேன். सिर्फ 500 मैंने उनको கொடுத்து दिया था। எழும்பி போய் இந்த காசுல போய் நல்லா சாப்பிட்டுட்டு நீ ட்ரெயின் ஏறி ஊருக்கு நாட்டுக்கு போய் சேரணும். 500 लेके खाना खा के आप ट्रेन पे அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். उनके बहुत खुशी था। கூட இருந்தது இத்தனை பைசா ஏன் பாஷா கொடுத்தீங்க? ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, இவ்வளவு கொடுக்கணும், சும்மா ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்கலாம். अभी उन्होंने बोला அப்படி உனக்கு என்ன மனசுல தோணுதோ என்ன செய்யுதோ அதை நீ செஞ்சிரு. அது உனக்கு தேவனுடைய
சமூகத்துல கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். जो भी आपके मन पे हो सोचा होगा उसको कर लो, परमेश्वर आपका आदर करेगा. நன்மை செய்ய திராணி இருக்குதா? इसलिए भलाई करना है. செய்யாம போனா பாவம் உன் வாசற்படியில यदि नहीं करेगा तो இதெல்லாம் வசனம் இருக்கு, ஒவ்வொன்றா எடுத்து சொல்லலாம். நீங்க வீட்டுல தியானிச்சு பாருங்க. इसके सारे वचन है, वो सब உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சிட்டு வெளியில ஒண்ணு பேசுறியே, भीतरी एक रखे बाहर एक बात அது பாவம். வேதம் சொல்லி இருக்குது वो भी एक पाप है. ரெண்டகம் एक दो गुनाह. என்ன பாவமா அது? वो क्या நீ किस तरह போய் पाप है? மந்திரவாதியை பார்த்து காசு கொடுத்து பில்லி சூனியம் பண்ண வேண்டாம். टोने वाले को देके पैसे देके कोई முடி எடுத்தோ கால் எடுத்தோ மண் எடுத்தோ ட்ரெஸ் எடுத்தோ அவன் துணி எடுத்தோ கொடுக்க வேண்டாம் மந்திரம் பண்றதுக்கு. ये कोई टोना करने वाले करने के लिए பாருங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. शमूएल की 15 का 23वां वचन. பில்லி சூனிய ரெண்டகம், इसलिए वहां पे हो ரெண்டகம் பில்லி சூனிய பாவம் சொல்லி இருக்கு பாருங்களே. वहां पे कहा है कि और अगर ना ஒரு தாட்டோ ரெண்டு ரெண்டகம், உள்ள ஒரு அகம் வெளியில ஒரு அகம். बाहरी एक दिखावट और भीतरी एक दिखावट. உள்ள ஒரு மூஞ்சி வெளியில ஒரு மூஞ்சி. अंदर एक चेहरा बाहर एक चेहरा. வெளிய உள்ள பாக்கும்போது ஐயோ பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம், और बाहर देखते समय இந்த பக்கம் बोलेंगे प्रेज பாத்து நால போய் சொல்லுங்க. लेकिन दूसरी तरफ उतना बहुत कमियां बोलेंगे. பாக்கும்போது ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், आते समय कहेंगे कि पास्टर प्रेज लॉर्ड और तारीफ करेगा. அந்த பக்கம் பாக்கும்போது दूसरी तरफ देखने से அந்த கழட்டு பயலுக்கு என்ன தெரியும்? उस बूढ़े इंसान को क्या पता? அந்த கிழவிக்கு என்ன தெரியும்? उस बूढ़े इंसान को क्या पता? இந்த பக்கம் வந்தவனே एक तरफ आने के बाद அதெல்லாம் போய் சேர வேண்டியது वो सब जाने वाला இங்க है. கடந்துகிட்டு இருக்குது. यहाँ पे आया था. அதுதான் அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் தான் சூனியக்காரன். क्योंकि மறந்துடாதீங்க, அவன் சூனியக்காரி. वही तो काला जादू உங்க करने வீட்டுக்கு वाला யாரும் है. சூனியம் பண்ண வேண்டாம். நீங்க இருக்க அதனால அப்படி ஒரு சூனியத்துக்குரிய ஆவி இருந்துச்சுன்னா சூனியக்காரன்லாம் கத்தர் அடிச்சிருவாரு. तेरे घर पे है होगा, यदि आत्मा होगा तो प्रार्थना करिए. என் இருதயத்தில் உள்ளபடியே ஒரு ஆள்கிட்ட பேசணும் அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே जो भी मेरे हृदय के अंदर है मैं उसी से बात करना चाहिए. ஆண்டவரே டபுள் ஆக்ட் பண்ண கூடாது. कोई डबल एक्ट नहीं करना है. டபுள் கேம் விளையாட கூடாது. कोई डबल गेम नहीं அப்படி எல்லாம் खेलना है. டபுள் கேம் விளையாடுவாங்க. कोई लोग डबल गेम भी சில खेलते டபுள் हैं. ஆக்ட் பண்ணுவாங்க. डबल एक्ट करते हैं. ஆக்டருக்கு போய் விடலாம் அவங்கள ஈஸியா. अभी एक्टर्स के लिए उनकी बात சோதரம். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மனுஷன் அழிச்சிரும் பிரியமானவர்களே. लेकिन ये सब सारे இது ஒரு பாவம். ये पाप है. இந்த பாவம் உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. ये पाप आपके अंदर नहीं दिखना चाहिए. ஜெபிக்காதது, प्रार्थना ना தீய करना, நோக்கம், बुराई जो विचार எண்ணத்தோடு பார்க்க கூடாது. अभी बुराई विचार से नहीं ஒரு ஆள் देखना இடத்துல है. ஒரு காரியத்தை பார்த்துட்டா यदि एक इंसान பத்திங்களா 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 आपने देखा है कि नहीं? பாத்தியா 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 आपने उसको देखा இத है? கேட்டியா கேட்டியா? आपने सुना है? நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறீங்க? नीति वचन पे क्या पढ़े? 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 24 का नबी वचन. தீய நோக்கம் பாவமா? मूर्खता का विचार भी पाप தீய है. எண்ணத்தோடு நீ பார்க்காத. मूर्खता विचार से ஒரு मत ஆளை देखो. பார்க்கும்போது ஒரு பரிசுத்தவானா பார். एक इंसान को देखो, ஒரு ஆளை பார்க்கும்போது நீதிமானா பார். धर्मी की ओर देखो. அவளை அன்புள்ளவர்களா பாருங்க. उनके बहुत प्रेमी அவளை விசுவாசம் உள்ளவர்களா பாருங்க. विश्वास क्यों देखो? பாஸ்டர் பால் சொன்னதை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன். जैसे पास्टर पॉल ने बोला, मैं ஒரு हमेशा நாய் செத்து கிடந்துச்சான். तो एक कुत्ता ऐसे मर गया तो எல்லாரும் அந்த நாயை பார்த்துட்டா யோ 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 நாறுது நாறுது. अभी सब बोला है कि इतना बहुत बदबू आ रहा है. அத கண்ணை பாரு, उसका அதுல காலை பாரு, उसको पैरों வயிறு பாரு வெடிச்சிருச்சு. उसको पेट को देखो, वैसे ही और भी हो गया था. ஆனா பாஸ்டர் பால் என்ன சொன்னாரா? लेकिन पास्टर पॉल ने அது क्या பல்லு कहा? பாரு எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாரு. लेकिन उसके दांत को देखो அப்ப कितना ஒரு सफेद है. பரிசுத்தவானுடைய பார்வை और जो पवित्र सेवक का பரிசுத்தமானதா தான் இருக்கும். वो सिर्फ पवित्र है. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பரிசுத்தவானுடைய பார்வை அப்படிதான் இருக்கும். जो यहोवा के जो पवित्र सेवक उसके पवित्र विचार ही रहेगा. இயேசுவின் சீஷர்களை பரிசேயர்கள் குறை சொன்னார்கள். अभी यीशु मसीह के चेले लोगों को टटा किया है. ஆனால் அவர்களோடு சேர்ந்து இயேசு ஏதாவது குறை பேசினாரா? क्या यीशु मसीह कुछ कमियां बोले? குறை பேசுறவங்கள போய் சேருவாங்க. जो कमियां बोलते हो कमियां की जो ஆனால் இயேசு ஏதாவது குறை பேசினாரா? क्या यीशु मसीह कुछ कमियां அவர்கள் बोले? உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? तुरंत उससे क्या அதற்கு बोला? வேத வசனங்களை எடுத்து சொல்லி அவர்களுடைய வாயை அடைச்சாரு. अभी कुछ भी उसके खिलाफ कोई वचन बोल के उनके मुंह को बंद ஒரு किया. நீதிமான், एक धर्मी, ஒரு தேவனுடைய பிள்ளை यहोवा के पुत्र, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் தான் அவருடைய வாயிலிருந்து புறப்படும். उन्नति की बातें ही उनके मुंह से आना चाहिए. கேட்பதற்கு பிரயோஜனமான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படும். सुनने के लिए भी यहोवा की सारी बातें वचन से आना உங்க है. வாழ்க்கையில சில சாதாரணமா நினைக்கிறீங்களே, इसलिए जो भी साधारण से आप सोचते हैं அதுதான் அந்த பச்சை புழு. वो ही दो सब உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகுது? आपके मुंह से क्या आया है? அதெல்லாம் உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிக்கும். वो भी थोड़े थोड़े आपके सारे नुकसान करेगा. ஒரு ஆகான் ஒருத்தன் இருந்தான், ஆகாம போனவன். एक इंसान था, एक वो सब யோசுவா 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே, अभी योशुआ के 7वें அவன் अध्याय எல்லாவற்றையும் ஒளிச்சு மறைச்சு வச்சிருந்தானே. उसको सारे को छिपा के रखा है. வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். उसके जिन पे
क्या हुआ हमें पता அந்த है அந்த இச்சித்து வேதத்துல தான் வாசிக்கிறோம். अभिलाषा होके அவன் அதை இச்சித்து अभिलाषा அவன் करके எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டாளா. अभी उसको छुपा के रखा है। அதான் நீங்கள் சங்கீதம் 78 சங்கீதம் 46 வசனத்துல வாசிக்கும் போது 78 के अध्याय के 44 का वचन அவருடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். उसने उनकी भूमि की उपज कीड़ों को और उनकी खेती बाड़ी टीडियों को खिला दी थी। விளைச்சல் எங்க போச்சு? उपज कहाँ गया? புழுக்களுக்கு போயிருச்சு. कीड़ों को चला गया। அதான் யோவேல் 1:4 வாசிங்க. योवेल के पहला के 4 பச்சை புழு गाजक नामक ஒன்னு कीड़ी। அறிஞ்சுக்காங்க இன்றைக்கு. एक बात जान இந்த लीजिए, 6வது மாதம் 1வது நாள் தேவ சமூகத்துல தீர்மானம் பண்ணுங்க. साल के पहले दिनों पे आप वाचा என்னுடைய कीजिए, விளைச்சலின் பலன், मेरी उपज की जो फल, என்னுடைய சம்பாத்தியம், अभी मेरी कमाई என்னுடைய வருமானங்கள் और मेरे सारे जो कमाने वाले पैसा ஒன்றும் புழுக்கு போக கூடாது. और कुछ भी कीड़े की என்னுடைய வருமானம் ஒன்றும் मेरे कमाने वाले மருத்துவமனைக்கு போக கூடாது. अस्पताल पे नहीं जाना என்னுடைய है। வருமானங்கள் கோர்ட்டுக்கு போக கூடாது. अभी मेरी कमाई कोर्ट पे என்னுடைய नहीं जाना வருமானங்கள் லஞ்சத்துக்கு போக கூடாது. है। अभी मेरी कमाई भ्रष्ट पे नहीं ஒரு जाना நாள் है। அனுமதிக்க மாட்டார். एक दिन भी वो अनुमति नहीं देगा। புழுக்கள் அழிக்கும். कीड़ा नुकसान करेगा। புழு என்ன? कीड़ा किस நீ तरह தேவ है? சமூகத்துல சின்ன சின்ன பாவமா எண்ணுகிறீங்க. சாதாரணம் தானே, சாதாரணம் தானே. எல்லாரும் நீதிமானா? ये ऐसा कुछ सब लोग யார்தான் करते हैं இல்லாதது? क्या? क्या सब लोग के அதோ पास அந்த है? பாஸ்டர் இடத்துல இருந்துச்சே, क्या ये पास्टर के पास இந்த था? பாஸ்டர் இடத்துல இருந்துச்சே, इस पास्टर के पास அவரு भी था। நீதிமான் தானே. वो एक धर्मी था। அவரை நீ வச்சுக்கிட்டு நீ நடக்காத. तू उसको रखो। வேதம் என்ன சொல்லுது அதை பார்த்துட்டு நீ நட. शास्त्र क्या कहा है उसके बारे में अनुसार சொல்றவங்க चलो। அல்லேலூயா சொல்லுங்க. कहेंगे हालेलुया। தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. यहोवा के वचन की ओर तो आज्ञा உன்னுடைய दीजिए। விளைச்சல் அழிக்கப்படாது. आपकी उपज नुकसान नहीं உன்னுடைய होगा। வருமானம் கையின் பிரயாசங்கள் நிற்கும். आपकी उपज या आपके हाथों உன்னுடைய के फल பிரயாசத்தின் பலனை தேவனுடைய பிள்ளையை நீ அனுபவிப்பார். आपके हाथों के कमासे के फल तू இந்த देखेगा। ஜூன் மாத கர்த்தர் உனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். इस जून महीने परमेश्वर ये दिला के आपको आशीष कर रहा கடந்த है। மாதத்துல என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் போச்சு. पिछले महीने मेरे सारे कमाने वाले चला எல்லா गया है। லட்சமா போச்சு. सब कुछ नष्ट चला गया எல்லாம் है। பொத்த பையில போட்ட மாதிரி போச்சு. ऐसे ही पैसा भी सारे चला गया था। சொல்லுங்க, கைகளில் வைத்து சொல்லுங்க, इससे हाथ उठा के என் बोलिए, கையின் பிரயாசத்தை मेरे हाथों के प्रयास को புழுக்கள் அழிக்க முடியாது. नष्ट नहीं करेगा। புழு அழிக்க முடியாது. कीड़ों नष्ट ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. सब भला बोलिए। அதனால அது என்ன செய்தா? इसने उन्हें क्या किया? நல்ல கதம் சின்ன புழுதான் பாருங்க. एक छोटे से कीड़ी। நான் ஒரு தடவை யோசிச்சேன், இப்ப மாம்பழ சீசன் தானே, अभी यहाँ मैंने सोचा है कि एक आम நல்ல की ஒரு सीजन है। மாம்பழத்தை வாங்கினா ரொம்ப நல்ல டேஸ்ட். एक आम इतना स्वादिष्ट रहेगा। வேண்டாம் வேண்டாம் வெட்ட வேண்டாம், उसको मत काटो। அப்படியே தோலெல்லாம் எடுத்து वैसे ही सारे அப்படியே उपकरण பல்லுலயே எடுத்து தோலெல்லாம் வீசிட்டு अभी धातों से उसके அப்படியே स्किन को उठा के சொல்லு ஊத்துது. अभी वहां से सारे அப்படியே उठा வாஷ் के பேஷன் கிட்ட நின்னுட்டு அப்படியே உறிஞ்சு வச்சு சிலருக்கு வாய் ஊறுது பாருங்க. அப்படியே अभी उसको सोच इतना रहा, खाते चलो। हैं कि इतना बहुत स्वाद आते हैं वहाँ வாஷ் पे। பேஷன்ல வச்சு அப்படியே அப்படியே சாப்பிட்டேன். अभी मैं उतना उस आम को मैंने சாப்பிட்டுட்டே खाया இருந்த है। உள்ள இருந்து வண்டு வந்துச்சு. இயேசுவே खाने के बाद ஸ்தோத்திரம். खाने के बाद वहां से कीड़ा आया और वहां में बोला हे यीशु मसीह நல்ல तारीफ வேளை करके हमें அதுக்கு बोला। முன்னாடி ஒரு சின்ன ஒரு தடுப்பு மாதிரி இருந்துச்சு. तो वहां पे पहले என்னடா இதுக்குள்ள இப்படி ஒரு வீக்கம் வந்திருக்குதே. ऐसा यहाँ पे इतना सूझा क्यों है அப்படி इस पे? தான் அழகா கருப்பா ஒரு வண்டு வருது. वहां से सोतरा, काले से सोतरा। कीड़ा आया था। சோதரா, அது எப்ப வந்துச்சு உள்ள? पता नहीं वो अंदर कैसे आया था। உள்ள பூவா இருக்கும் போதே உள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. अंदर वो फल आते समय वो அது अंदर घुस பிஞ்சுக்கு गया முன்னாடி है। இந்த பூ மூடு போச்சே, அந்த பிஞ்சு உருவாக போச்சே. जब वो सर फल आने के पहले ही சாதாரண இருந்தா என்ன இந்த கோபம், तो ये இந்த कैसे பொறாம இருந்தாதான் என்ன, ये जलने இந்த गुस्सा எரிச்சல் से இருந்தாதான். அங்க போன பாஸ்டர் அன்னைக்கு திட்டுனாரு, சத்தம் போட்டாரு, अभी पास हमें डांटे थे அவரே इसलिए கோபப்பட்டாரு. उन्होंने खुद गुस्सा அவரை हुआ था। இப்படி அவங்களே இப்படி இந்த சிஸ்டரே இப்படி சொன்னாங்க. ये सिस्टर है சே, ऐसा कह दिया அப்படின்னாங்க. है। उन्होंने ऐसे बोले என்கிட்ட थे இருந்தா என்ன, तो वो मेरे अंदर होने से உள்ள क्या அது உள்ள मतलब? வந்து உட்கார்ந்துருச்சு. वहां पे आके बैठ गया நீங்க था। வெளியில என்ன செஞ்சீங்க? तो वो अंदर நல்ல से ஜெபம் பண்ணீங்க, अच्छे से நல்ல प्रार्थना ஊழியம் किया, செஞ்சீங்க, सेवा किया, நல்ல பாட்டு பாடுனீங்க, गीत गाए, நல்ல ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்தீங்க, युवा के लिए अच्छे से थे, எல்லாருக்கும் டெஸ்ட் ஆனீங்க. अच्छे से सबके लिए அந்த बहुत மாம்பழம் था। लेकिन बात எல்லாருக்கும் ருசியா இருந்துச்சு. सब लोग ही अच्छे थे। ச்சே, இந்த பிரதர் மாதிரி இருக்கணும், क्या इस இந்த சிஸ்டர் மாதிரி इस இருக்கணும். सिस्टर की तरह होना है। குறிப்பிட்ட நேரத்துல உள்ள இருந்து வெளியே வருது அந்த பூச்சி. अभी थोड़ी देर उस कीड़ा बाहर आया था। அவ்வளவுதான் பாத்தீங்களா, உள்ள இருந்தே அழிக்கும் அது அவங்கள. वो अंदर होते उसको नुकसान கொஞ்ச करेगा। நேரத்துல அது என்ன செஞ்சிரும் அது? लेकिन उससे अंदर क्या கொஞ்ச करता நேரம் है? இல்ல, எல்லாத்தையும் அது அடிப்படி அழுகி ஒன்றுக்கு பிரயோஜனமற்றதா போய்க்கிடும். वो सारे को नुकसान करके और सबके किसी के लिए भी फायदा नहीं होगा। கனியை பிரியமானவர்களே கெடுக்கும் பிரியமானவர்களே. मेरे प्रिय
लोग इस फल உங்களுடைய को नुकसान விளைச்சல்களை करता है। உங்களுக்குரிய இருக்கிற பலனை அழிக்கும். आपके अंदर जो उपज है आपके बल को இதான் नुकसान யாக்கோபு करेगा। நிருபக்காரர் சொல்லுகிறார். तो याकूब के पत्री ने ஆனால் कहा, வேதவசன வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? इसने जो भी वचन ये कहा है என்ன கொடுக்கப்படுகிறது? क्या दिया है, நீ சம்பூர்ணமா திருப்தி அடைவ. इसलिए आपको सीखने से हाथ உன் விளைச்சலின் பலனை நீ புசிப்ப சாப்பிடுவ. तेरी उपज के फल तू खाएगा। அப்படியே பச்சை புழு अभी गाजर नामक அது कीड़िया விட்டுச்சா அந்த புழு விட்டத और अरबे नामक அடுத்து कीड़ी வெட்டுக்கிளின்னு ஒண்ணு வருது. और अरबे नामक कीड़ी அது என்ன செய்யுது? उसने क्या किया, அது என்ன செய்யுது? उसने क्या किया அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது இலைகள் எல்லாம் அழிக்குது. அப்படியே और उसने जो पत्ते को இலைகள் नुकसान कर दिया, எல்லாம் அது பட்டு போகப்படுது. पत्ते को नुकसान कर दिया இந்த இலைகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது. और पत्ते को उसने थोड़ा थोड़ा उसको नुकसान किया है। அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த வெட்டுக்கிளிகள், ये जो टीडियां ஏன்னா நீ விசுவாசத்துல முன்னேறி போற, विश्वास से तू आगे बढ़ रहा है, நம்முடைய மேன்மை ஒண்ணு இருக்குது. अभी एक महिमा है ஒண்ணு அறிஞ்சுக்காங்க, எனக்கு ஒரு मेरे लिए, மேன்மை இருக்குது. एक महिमा है நான் சுதந்தரிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. जो भी मैं छुटकारा प्राप्त करना वो है। சுதந்தரிக்க கூடிய ஒரு கானான் இருக்குது. एक छुटकारा प्राप्त करने के लिए एक அதுதான் कहानी என்னுடைய है। லக்கு. वो ही मेरे एक मकसद ஊழியத்துல है। எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. सेवा पे एक दर्शन அந்த है, நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். मैं उस दर्शन को पूरा அதுதான் என்னுடைய லக்கு. वो ही मेरा मकसद है। ஆனா என்ன செய்யறேன்? लेकिन क्या किया, சில வெட்டுக்கிளிகள் एक टीडिया என்ன நான் அதை பார்த்த உடனே उसको देखते இந்த ही பிரயாணத்தில் முன்னேறி போக முடியல. मेरी यात्रा को आगे नहीं बढ़ सका। இதுதான் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க பாக்குறீங்க. इसलिए तुम गिनती के 13 अध्याय पे देखते என்னாகமம் हैं, 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல 13 अध्याय के 31वां वचन, அங்கே மோசே கானானை வேவு பார்க்கிறதுக்காக 12 பேரை அனுப்பி விட்டான் பாருங்க. अभी मूसा ने तो 12 लोगों को जासूसी அந்த करने के लिए 12 भेजा। பேர்ல उस बारे में से 10 பேர் வந்து துர்ச்செய்தி அறிவிக்கிறாங்க. अभी 10 में से वहां के बुरे समाचार बोले। 10 பேர் சொல்ற வார்த்தை என்ன? 10 के विचार क्या था, ஐயோ அங்க போக முடியாது. हम यहाँ पे कहीं नहीं जा सकेंगे। அங்கே 33 வசனத்தை பாரு, அங்கே ராட்சத பிரவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதர்ல கண்டோ. वहाँ पे तो नबे जाति वाले अनाकवासियों को देखा, நாங்கள் எங்க பார்வைக்கு हम अपनी दृष्टि में வெட்டுக்கிளியே போல இருந்த பாருங்க. उनके सामने टीडी के समान எப்படி दिखाई இருக்கிறாங்களா पड़ते எங்களுடைய பார்வைக்கு? थे। हमारी दृष्टि पे இதயத்தை மனம் வடிவாக்குகிறார். और ऐसे ही उनकी दृष्टि को मालूम உங்களுடைய करते थे। வாழ்க்கையில உங்களை மனம் வடி வைப்பாங்க. आपके जीवन को ऐसे ही दुख पहुंचाते हैं। நீ ஏன் இங்க இருக்கிற? ऐसा आप क्यों यहाँ ஏன் पे है, இன்னும் இந்த சபையில இருக்கிற? आप यहाँ क्यों है, இன்னுமா நீ அந்த ஊழியத்தில் आप ऐसे सेवा पे क्यों है अभी तक। இப்படி இருந்தானா நீ என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ऐसे होने से तो सेवा नहीं कर सकता, தூக்கி போடு, तो उसको फेंक சும்மா दो போயிரு. और दूर चले जाओ। உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை சொல்லிட்டு உங்களை மனவடி வாக்கி உங்களுடைய பாதையில முன்னேறி போக விட மாட்டாங்க. आपके जीवन पे कुछ बोल के आपके जीवन को आगे बढ़ने नहीं देते, உங்களுடைய இலைகள் எல்லாம் அழிப்பாங்க. आपके पत्ते को नुकसान करेगा। என்ன செய்த? ஆனால் வேதத்துல ஒண்ணு அறிஞ்சு கொள்ளுங்க, लेकिन एक बात जान लीजिए, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் जो यहोवा की बातें को ज्ञान करने அவனுடைய वाले, இலைகளை ஒன்று அழிக்க முடியாது. उनके पत्ते को कोई भी नुकसान नहीं ஒன்னா करेगा। சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறது போல, भजन के पुस्तक के पहले ஒரு अध्याय வேதத்தை दाऊद இரவு लिखा போல है, தியானிக்கிற மனுஷன் जो रात और दिन भर यहोवा की பாக்கியவான். वो धन्य है। கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கிறான். इसलिए वो यहोवा के वचन की और सारे அவன் हैं। எப்படி இருக்கிறான்? उनके कैसा है, இலை உதிராத மரத்தை போல இருக்கிறான். जिसके पत्ते कभी ஒரு मुरझाता காலத்துல नहीं, பச்சையா இருந்தங்க, पहले में हरियाली ஒரு था, காலத்துல இந்த சபையில பிரகாசமா இருந்தங்க. पहले बहुत उजाला था। இல்ல, இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்தில் आज भी कलिसा के अंदर பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அலேலியா சொல்லுங்க एक பாப்போமே. बड़े से गुजारे सके அல்லா சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिया, அந்த பச்சையான மரம் एक हरियाली உங்க के இலைய पत्ते, கெடுக்க கூடாது. आपके हरियाली को உங்க नुकसान नहीं இலை करना உதிர है, கூடாது. आपके नुकसान नहीं ஏசாயா करना है। எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க வாசித்தாலும் एजेकिएल की पुस्तक पढ़ने से அதோட भी இலைகள் ஆரோக்கியமா இருக்கும். और उनके पत्ते அந்த स्वाद रहेगा இலைகள் நல்ல ஆரோக்கியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். और उनके पत्ते स्वस्थ रहेगा। நீ உன்னுடைய மேன்மையை அனுபவிக்கணும். आपके भलाई को आपका अनुभव करना है। எனக்கு ஒரு மேன்மையை தந்திருக்கிறார். यहोवा ने मुझे भला दिया है। நிச்சயமாக எங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தது எதுக்காக? बिल्कुल, हमें मिस्र से क्यों लेके आया? இந்த ராஜ்யத்தர் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கா? क्या इस अनाकवंशियों से எங்களை हमें சின்ன सौंपने பின்னால के लिए, சிதறடிக்கிறதுக்கா? तितर-बितर करने के लिए? நாங்கள் எகிப்தில் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தோம். हम मिस्र पे यहोवा की बात को பஸ்கா பலி செலுத்தினோம். उसे को हम बलिदान चढ़ाया है, பார்வோனை எதிர்த்து போராடி வெளியே வந்தோம். फिरौन से खिलाफ बाहर आया है। அழிக்கனா சிவந்த சமுத்திரத்துல விழ வச்சு அழிச்சிருக்கலாமே. नष्ट करना है तो लाल समुद्र पे हम नष्ट करना எங்களுக்காக था, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். लेकिन हमारे लिए लाल समुद्र को पार किया வனாந்தரத்துல है। எங்களை அழிச்சிருக்கலாம். எங்க பிரேதங்கள் வனாந்தரத்துல விழல. तो हमें तो जंगल पे नहीं छोड़ा है। எத்தனையோ பேர் வனாந்தரத்துல மாட்டு போனார்கள். कौन लोग जंगल पे मरे हुए थे, நாங்கள் அழியல. लेकिन हम नहीं मरे।
பிரயாணத்துல முன்னேறிக்கிட்டே வந்தோம். इसलिए हम आगे बढ़ के கண்மலையில் आए இருந்து தண்ணீர் எங்களுக்கு தந்தார், தாகத்தை தீர்த்தார். प्यास के चट्टान से पानी दिया வானத்தின் था மன்னாவை எங்களுக்கு அப்பமாக கர்த்தர் எங்களுக்கு தந்தார். आसमान से हमारा मन्ना को हमें दिया எங்களுக்கு है நல்ல ஆலோசனைகளை தந்தார். जैसे सलाह दिया நல்ல है ஒரு நடத்திப்புக்காரனை தந்தார். सलावट को दिया है அவருடைய பேர் தான் மோசே. के नाम है அந்த मूसा நடத்திப்புக்காரனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தே நடந்தோம். मूसा की सलाह को हमने आगे வலதுபுற இடதுபுற சாயல और दाई और அந்த बाएं வார்த்தையின்படியே நடந்து கொண்டு போனோம். वचन की ओर हमने गया था அழிக்கணும்னா என்னைக்கே அழிச்சிருக்கிறாங்களப்பா. नष्ट करना तुम कभी न कभी नष्ट किया होगा அழிக்கணும்னா என்னைக்கே எங்களை கொண்டு போயிருக்கலாம். अभी नष्ट करना तुम कभी नष्ट किया எகிப்தை விட்டு होगा வெளியில வந்துட்டேன். अभी मिस्र से बाहर आ गया என்னைக்கே है திரும்ப அந்த எகிப்துக்கு எங்களை அழைச்சிட்டு போயிருக்கலாம். अभी पहले ही हमें वहां पे लेके गया நாங்கள் होगा புறப்பட்டது எதுக்காக? हम किस लिए गए हैं சியோனின் இலக்கை அடையும்படியாக. अभी सियोन की हौद நாங்கள் புறப்பட்டது எதற்காக? हमने क्यों गए ஒரே हैं? மந்தை ஒரே மேய்ப்பன் ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும்படியாக. एक आंख एक सर्वा पे और सेवा पे हमने उपयोग होने के लिए பிதாக்கள் கொடுத்த தரிசனத்தை எனக்குள்ளே நிறைவேற்றும்படியாக. बता दिया दर्शन की और हमें चलाने के लिए அடிக்கடி எனக்கு ஒரு பாட்டு வரும். हमेशा गीत आएगा பெஞ்சமின் ஆரம்பத்தில் இருந்த நாட்களிலே पास्टर बेंजामिन जब शुरू किए நிறைய समय கூட்டம் இருந்துச்சு. बहुत के झुंड के लोग था ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க. लेकिन वैसे थोड़े थोड़े அவரோட चले கூட गए இருந்தவங்க हैं எல்லாம் போயிட்டாங்க. वे सब चले गए அதை பார்த்துட்டு பாட்டும் கட்டினாரு. उसके साथ देखते ही गीत भी गाया நேசித்த பலரும் வெறுத்தனரே நேசித்த இந்த பாட்டை பாடினார் அவரு. अभी इन्होंने एक गीत गाया ஆனா ஒரு நம்பிக்கையோட ஒரு பாட்டு பாடினாரு. என்ன தெரியுமா? भरोसा से भी गीत गाया ஒதுக்கினவர்கள் குனிந்திடுவார், इसलिए जो भी हमें ஒதுக்கினவர்களும் பணிந்திடுவார். अभी जो भी टूटा क्या है சியோன் நகரமாக வாழ்வோம். अभी हम सियोन के नगर के हम जिएंगे ஒதுக்கினவர்களும் பணிந்திடுவார், ஒதுக்கினவர்களும் பணிந்திடுவார், ஒடுக்கினவர்களும் குனிந்திடுவார், ஒதுக்கினவர்களும் பணிந்திடுவார். சியோனாய் மாறிடுவே, சியோன் சிகரத்தில் நின்றிடுவே, சாலேம் நகராய் மாறிடுவே, சியோன் சிகரத்தில் நின்றிடுவே. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என்று உரைத்து துதிப்பேன், மகிமை உன்மே உதிக்குமே மன்னவனை துதிப்பேன். அல்லேலூயா. அப்ப பாரு, எழும்புவோம், इसलिए तो எழும்பி பிரகாசிப்போம். हम उठ के और भी साथ பழைய उजाला பாட்டு, होंगे பழைய பாட்டு சங்கீத சேவையில் ஒரு தமிழ் பாட்டு உண்டு. एक बड़ी सी पुराना एक गीत है ஓட்டம் தொடங்கின பேரதியம் மீட்பருடன் போனா மெத்த மெதுவாய், கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். பாருங்க, ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய், கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் பின்வாங்கிட்டாங்க. நான் போகிறேன், நான் போகிறேன், கரங்களை தட்டி நான் போகிறேன். பரிசுத்தவான்களை அடிச்சுவடுகளை கண்டு நான் கண்டினேன், நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன், எல்லாரும் சேர்ந்து நான் போகிறேன், நான் போகிறேன், என்னதென்றும் கொண்டு கண்டு நான் அஞ்சினேன், விந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே
இந்த தீர்மானத்தோடு பின்பற்றணும். இந்த 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி இந்த தீர்மானத்தோடு நாம் போவோம். इसी वाचा की और हम इस महीने की पहले दिन पे அவருடைய पीछे जाना 27வது चाहिए. வருட மரண நாள் நீளம் இந்த நாள்ல ஓட்டத்தை முடித்த நாள். अभी उनका दौर पूरा हुआ 27 साल हो சில गया தேவ है. மனிதர்கள் பின்பற்றி போனார்களே, ऐसे ही सब लोग उनके पीछे அவர்கள் गए. ஏற்படுத்தி விட்டு போனார்களே, वे लोग उनके नियुक्त करके நான் गया था. போகிறேன். मैं जाऊंगा. எல்லாரும் ஓட்டம் தொடங்குச்சு, நிறைய கூட்டினாங்க. सब लोग आए, इकट्ठा हुए, ஆனால் எல்லாரும் பின் வாங்கிட்டாங்க. लेकिन सब पीछे हट நாட்கள் गए. போக 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 लेकिन दिन जाते பலர் जाते வாட்டம் அடைந்துட்டாங்க. सब लोग ऐसे ही पीछे நாங்கள் गए. சோர்ந்து போகல. लेकिन हम ऐसा खत्म नहीं யோசுவா हुआ. காலேபை போல यहोशू और कालेब की तरह அந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, 10 பேர் என்ன சொல்றாங்க? वहाँ के प्रजा के 10 लोग क्या நாங்க बोले? அவங்க பார்வையில हम उनके दृश्यों அந்த पे எகிப்தியர் இருக்கிறார்கள், அந்த கானானியர் இருக்கிறார்களே, वहाँ के कनानियों हैं, பார்வையில நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்க. तो वहाँ के टीडी के समान है. நாங்க வெட்டுக்கிளி, हम तो टीडी हैं. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, सब ऐसे खत्म हो गया எங்கள் था. அப்படிதான் இலைகள் எல்லாம் போச்சு. हमारे पत्ते चले गए. இல்ல, உன்னை கத்தர் வெட்டுக்கிளிகளாக அல்ல, नहीं, परमेश आपको टीडी की तरह नहीं. அந்த வெட்டுக்கிளிகள் உன்னை பட்சிக்குதா, अभी क्या टीडी आपको गवा உன்னை रहा பச்சை है? புழு பட்சிக்குதா, गाजर नामक टीडी गवा रहा है. விளைச்சலை கத்தர் திரும்ப தர போகிறார். ये वो आपको वापस उपज देने वाले திரும்ப हैं. கத்தர் சம்பூர்ணமாக கத்தர் உங்களை நடத்த போகிறார். ये वो आपको वापस ये देने वाले हैं. அந்த கொப்புகள் எல்லாம் பலனற்று போக வைப்பார். इसलिए ये सारे उनको नाम அந்த करेगा. பச்சைக்கிளி சொன்னது அப்ப அதை சொல்லி கொண்டிருக்கிறது இல்ல, जब वो नहीं करता था, யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல. किसी से बातें नहीं सुनता ஐயோ, था. எனக்குள்ள இந்த புழுக்களோ இந்த பச்சைக்கிளி வந்துட்டு அழிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி இந்த பச்சைக்கிளி பேசிக்கிட்டு இருக்கிறது போல இருக்க கூடாது. ऐसे टीडियों की तरह नहीं बोलना चाहिए कि ये सब खा रहा है. மரத்தையும் முழுது அரிக்கும். अभी पेड़ को भी नुकसान करेगा. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, योवेल की 2रा अध्याय, திரும்ப நான் உங்களுக்கு தருவேன், वापस मैं तुझे दूंगा. உங்களை நான் என்ன செய்வேன்? मैं आपको திரும்ப நான் உங்களை தருவேன். मैं आपको वापस दूंगा. அதுல என்ன சொல்றாரு? इसमें क्या பயப்படாத, मत डरो, தேசமே பயப்படாத, इसमें मत डरो, மகிழ்ந்து கலிகூரு, इसलिए आपको கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். वो आपको बड़ा काम விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करे कि இந்த नहीं? புதிய வருஷத்திலும் अभी इस नया கர்த்தர் இந்த ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்வார், விசுவாசிங்க. नए महीने पे परमेश्वर कलीसिया पे बड़े काम ஹalleluya. हालेलुया. அந்த வேத வாக்குத்தத்தம் என்ன சொல்லி இருக்குது? अभी शास्त्र क्या कहा है? ஆலயத்தின் சம்பூரணத்தினால், अभी उनके ஆலயத்தின் சம்பூரணத்தினால் भवन के चिकने भोजन அவர்களை से திருப்தி அடைய செய்கிறார். वो आपको तृप्त होंगे. கொஞ்சம் தான், तोड़ा है, 5 அப்பம் தான், सिर्फ 5 रोटी है, 2 மீன் தான். सिर्फ 2 मछलियां है. திருப்தி அடைஞ்சாங்களா? क्या वो तृप्त हुए? மீதி கரங்கள்ல வரலையா? क्या धर्मी के हाथ में नहीं இத आया? கொண்டு எப்படி நினைக்காதீங்க. इससे कैसे होगा? அந்த मत கொஞ்சத்தை सोचो. அதிகமாக்குற தேவன் நம்முடைய ஆண்டவர். तोड़े को ये वो ज्यादा बनाता ஒன்றுமில்லாத है. தண்ணீர், வெறும் சாதாரண பச்சை தண்ணி, लेकिन कुछ भी नहीं होई किस्तियों पे. வாழ்க்கைய சப்புன்னு போச்சுன்னு சொல்லாத. इसलिए मत बोलो मेरे जीवन ऐसे बेकार हो தண்ணீரை गया. ரசமாக்குற தேவன் இந்த தேவன். ये वह है पानी को ऐसे ही உமது बदलता है. ஆலயத்தின், आपके भवन உமது पे, ஆலயத்தின் சம்பூரணத்தினால் वे तेरे भवन के चिकने தேவ पे, சமூகத்தில் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், ये वह के अजर में मिलने वाला है. தேவனுடைய பிள்ளை அவருடைய சன்னிதானத்தில் கிடைக்கிற உனக்கு வார்த்தைகள், ये वह के अजूरी पे मिलने वाले वचन, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் वो आपको दिया देने वाले உன் प्रतिज्ञा வாழ்க்கையை திருப்தி அடைய செய்யும். तेरे जीवन को तृप्त உன் करेगा. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருப்தியா உன்னை நடத்த நீ கவலைப்படாத. तेरे बच्चे के जीवन को तृप्त करेगा, उसको मत எதுல भूलिए. நீ டவுனா இருக்கிறிய கர்த்தர் அதுல வளர செய்வார். जिस पे आप काम में परमेश वहां पे आपको ज्यादा करेगा. உமது பேரின்ப நதியினால், इसलिए वो सुख के नदियों எப்படி पे, நதியினால் திருப்தி, அது என்ன செய்வார்கள்? इस नदी पे आपको, அந்த நதியினால் அவருடைய தாகத்தெல்லாம் नदी पे தீர்ப்பீர். उन्हें पिलाएगा தாகத்தை தீர்க்கிறவர். और प्यास को बुझाता है. ஓ, வீடு கட்டல இன்னும் முடிக்கல பாஸ்டர், முடிக்கல பாஸ்டர். पास्टर अभी घर नहीं வீடு पूरा नहीं கட்டி हुआ, घर முடிச்சிச்சுனா ஒரு बनाना है. வேலை முடிஞ்சிச்சு. घर बनाने से सारा ठीक हो जाएगा. பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்ல, बच्चा नहीं है, எப்படியாவது ஒரு குழந்தை கிடைச்சிச்சா என் பாரமெல்லாம் நீங்கி போயிடும். बच्चा होने से अच्छे से रह ஐயோ, जाएगा. பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல், பிள்ளைகள் ஸ்கூல்ல கொண்டு நல்ல காலேஜியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், अभी मैं अच्छे से स्कूल நல்ல ஸ்கூல்ல பாக்குறேன். अच्छे स्कूल को देखा ஐயோ, है. கிடைச்சிருச்சா என் தாகமெல்லாம் தீர்த்துரும். अभी मैं सारे को चला இந்த जाएगा. கடன் இருக்குதே, क्या ये दर्जा है? கடன் மட்டும் மூழ்கிச்சுனா अभी दर्जा से ஐயோ डूबने से நான் எவ்வளவு நல்லா இருப்பேன், मैं अच्छे कैसे अच्छा எப்படி रहूंगा, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கா இருப்பேன். तो कैसे यहोवा के महिमा की तरह रहूंगा. அவர் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். तो यहोवा आपके प्यास को बुझाता எப்படி है. எப்படி தீர்ப்பாரா? कैसे और भी बुझाता இன்பத்தினால் है. वो அல்ல, सुख के பேரின்பம். और बहुत எப்படி के सुख சொல்றாரா? के तरह कैसे அவருடைய देता है. அதெல்லாம் அங்க சமூகத்துல தான் கிடைக்குது. तो वहां पे यहोवा के 16 अज़र पे சங்கீதத்துல मिलेगा. தாவீது சொல்றாரு, वही तो दाऊद के वचन पे அவருடைய कहा சமூகத்துல है. என்ன இருக்குதா? यहोवा के अज़र पे நம்முடைய क्या है? சமூகத்துல எனக்கு यहोवा के अज़र पे சொல்லுங்களேன், क्या है? நம்முடைய சமூகத்தில் यहोवा के अज़र எனக்கு पे பரிபூரண और ஆனந்தம், और सारे आनंद நித்திய பேரின்பம். और अनंत और भी எங்க मिलेगा है. கிடைக்குது அந்த वो இன்பம்? कहाँ मिलेगा? இன்பம்
ரட்சிப்பின் மாத்திரமல்ல, केवल उदार नहीं, தேவ சமூகத்தில் உனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பில் மாத்திரமல்ல, केवल उदार नहीं, அவர் என்ன செய்யறாரா? क्या क्या है, மாற்றுறார். அப்படியே ये वो आपको बदलता है. கசப்பான வாழ்க்கை, वैसे जो कड़वाहट அந்த की தண்ணி जीवन, மாத்திரலையா? ये पानी ही ஐயோ बदलता है. தாகமா இருக்கிறாங்க, ये बहुत प्यास है. அந்த நதி அண்டைக்கு போறாங்க, उस नदी के पास गए, தண்ணியை போய் குடிக்கிறாங்க. वो पानी को पिया, ஐயோ கசப்பாலா போச்சு, लेकिन ये पानी कड़वा நல்லா है. இருக்கும்னு நினைச்சுதால குடிச்சேன், ये सोचा कि अच्छा இப்படி रहेगा, கசந்து போச்சே. लेकिन ऐसे कड़वाहट हो गया है. அங்கே கரசந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். हमारा पानी कड़वाहट पानी को ऐसे ही स्वादिष्ट और मधुर बना दिया. இன்னொரு இடத்துல போனா दूसरी जगह जाने அந்த से தண்ணீரை பார்த்தா ஒண்ணுமே இல்ல, वहाँ पे पानी அந்த देखते जरा पानी தண்ணீர்ல नहीं है. சாவு கிடக்குது. वहाँ पे पानी पे मरे हुए मृत्यु அந்த है. சாவு கிடந்த தண்ணீர்ல உப்பை போட்ட உடனே वहाँ पे नमक डालने के बाद அந்த சாவெல்லாம் போயிருச்சு वो सारा போயிருச்சு. कुछ चला गया था. எந்த சூழலில் இருந்தாலும் तो कुछ भी स्थितियां होने இந்த से ஜூன் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். जून महीने परमेश्वर திரும்ப आपको திரும்ப वचन வாக்கு देता है. தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. इसलिए वचन हमेशा உமது कहते பேரின்பம், रहो. आपके நீர் नदियां, கொடுக்கிற ஆசீர்வாதம், आपके देने वाला உமது आशीष, பேரின்பத்துதான் आपके सुख की உம்முடைய नदियों से, பேரின்ப நதி अपने सुख की नदी में நதி போல ஓடுதா. ஒரு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். नदी की तरह दौड़ है. அது आप நதி போல ஓடுது. वो नदी के सारे கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். वो आपको ऐसा ही அந்த संगत நதியில करेगा. மூழ்கி எழும்பினாலே போதும். वहाँ से सारे डूब के उठने से ही काफी ஐயோ, है. எப்படி எப்படி சுகமாகுது? वे कैसे ठीक होगा? இதுவா यही நாகமான் போய் சொல்றான், तो ना माने आगे எங்க जाके தேசத்துல என்னெல்லாம் இருக்குது? हमारे देश में क्या क्या இவர் है. வருவாரு, हम இந்த आएंगे, எலியா வந்து என்ன செய்வாரு? हमारे आके தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு, सिर पे हाथ रखे மேலெல்லாம் प्रार्थना எண்ணெய் करेंगे. பூசுவாரு. सारे शरीर की அப்படி ओर तेल நினைச்சா डालेंगे. वैसे सोचने से அந்த நதியில போய் முழுக சொல்றாரு. लेकिन उन्हें बोल रहे कि इस नदी पे डूबने के लिए, नहाने के लिए कह रहा है. யோர்தான்ல போய் முழுக சொல்றாரு. यर्दन पे जाके नहाने के लिए कह रहा है. நான் இந்த யோர்தான் கிட்ட போகும்போது அதான் யோசிச்சுக்கிட்டே போனேன். जब मैंने यर्दन पे गया था, मैं वही सोच रहा था. அந்த யோர்தான்ல முங்கி சும்மா போய் முங்கிட்டு வர முடியாது. यर्दन पे ऐसे ही डूब के नहीं आ அந்த सकते. டூரிஸ்டுக்கு போறவங்க எல்லாரும் போய் முங்கிட்டு வர முடியாது. போய் முங்கணும்னா அதுக்குரிய Dress இருக்குது, அது காசு கொடுத்து நீ வாங்கிக்கணும். यदि टूरिस्ट लोग जा रहे तो उसके लिए कपड़ा है, वो कपड़ा पैसा खरीद से आप उसको இந்த डूबना மாதிரி चाहिए. சிப்பா மாதிரி கீழே வரைக்கும் இருக்கும், அது अभी इस அங்கி மாதிரி இருக்கும். एक बड़ी सी कपड़ा அந்த नीचे तक Dress होगा. வாங்கி அதை போட்டுட்டு தான் அந்த யோர்தானுக்குள்ள போய் முழுங்கணும். वो कपड़े पहन के ही उसके अंदर आप डूब सकते हैं. எனக்கு ஆசையா இருந்துச்சு, मुझे बहुत अच्छा இதான் யோர்தான் लगा. ஐயோ போகணும். அந்த நேரத்துல பார்த்து ஒரு பிள்ளை तभी ஸ்ரேனா அந்த பொன் ஞானஸ்தானம் எடுக்க வந்துட்டான். तभी एक और ये लड़की ने அப்ப எங்களை அழைச்சு கொண்டு போன பாஸ்டர் அவர் சொல்றார், பாஸ்டர் ஆண்ட்ரூ, பாஸ்டர் ஜெயக்குமார் நீங்க போய் ஞானஸ்தானம் கொடுங்க. அந்த பாஸ்டருக்கு நன்றி சொல்றேன். யோர்தான்ல முங்கி யோர்தான்ல போய் ஒரு பிள்ளைக்கு ஞானஸ்தானம். நேற்றுக்கு தான் அந்த பிள்ளை பர்த்டே, எனக்கு கனடால இருந்து ஃபோன் பண்ணி சொன்னா, பாஸ்டர் எனக்கு பர்த்டே பிரேயர் பண்ணுங்க. यर्दन पे आके ही मैंने उसको बपतिस्मा लिया. मैं उस बहन से बहुत सारे शुक्र हूं क्योंकि कल उनकी बर्थडे था और उन्होंने फोन भी किया था मुझे. உடனே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எழுப்பிட்டு बपतिस्मा लेके நானும் ஒரு आके முங்கி எழுப்பிட்டேன். तो मैं भी एक ஐயோ ऐसे ही डूब के சோத்ர आया था. ஆண்டவரே, இந்த யோர்தான்ல इस यर्दन போய் पे முழுகு ஞானஸ்தானம் கொடுக்க ஒரு பாக்கியம் தந்தீங்க. और मुझे बपतिस्मा இந்த देने के யோர்தான்ல लिए முங்கி எழும்புற ஒரு பாக்கியம் और वहां தந்தீங்க. पे डूब के उठने के लिए இதனால मुझे வானம் दिया है. திறந்துச்சு ஆண்டவரே. ये सब हाने खा எனக்கு வானம் திறக்கட்டும் ஆண்டவரே. आकाश खोल दिया है. வானத்தை தேவன் திறக்கிற வானத்தை திறந்துதால ஆசீர்வதிக்கிறார். यहोवा ने आकाश को खोल के आपको आशीष किया है. வானத்தை திறந்து ஆசீர்வதிச்சார். आकाश खोल के आशीष किया है. எருசலேமுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா போயிட்டு வாங்க. எல்லாம் வாசல் அடைபட்டு போச்சு. जब यरूशलेम எனக்காக தான் கர்த்தர் காத்திருந்தாரோ தெரியல. पता நான் போயிட்டு வந்த பிறகுதான் நிறைய வாசலை திறந்தார். தேசத்தின் வாசல்கள், ஊழியத்தின் வாசல்கள். अभी सेवा के हर के द्वार वहां पे खोला है. நானும் இவங்களை பாஸ்டர் வில்சனையும் சிஸ்டர் ரூபி சிஸ்டர் ஃபெமி அனுப்பி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு போகணும், இன்றைக்கு வாசல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. अभी पास्टर विल्सन और சரி सिस्टर रूबी और பரவாயில்ல, सिस्टर फेमी சோத்திரம், எனக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை தந்தார். जाने के लिए मन था, लेकिन उसके எத்தனையோ पहले குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க वहां के बहुत सारे சீரிய कोढ़े लोग தேசத்துல. हैं. सीरिया के ஆனா அந்த देश में நாகமானுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. लेकिन अमन को एक அந்த யோர்தானின் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. यर्दन पे एक आशीष मिला. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாரு. तो परमेश्वर हमें भी एक கர்த்தருக்கு आशीष நன்றி दिया. இருக்கிறது. இந்த என்ன இந்த நதி ये नदी क्या किया है? வியாதியெல்லாம் நீக்கிறோம். आपकी बीमारी को चंगा இந்த நதி करेगा. என்ன செய்யும்? ये नदी क्या करेगा? உங்களை பூரணமா சுகமாக்கிறோம். अभी हाथ को स्वारी को விசுவாசிங்க. संपन्न करेगा. இந்த மாதத்துல வியாதிப்பட்டிருக்கிறீங்களா? इस महीने आपको பலவீனத்தில் இருக்கிறீங்களா? क्या आप निर्बल है? பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக நீங்க கடந்து போகிறீங்களா? बहुत सारे कष्ट पे आप जा रहे हैं तो பயப்படாதீங்க. मत डरिए. கர்த்தர் உங்களை ये वो சுகமாக்குறவர். आपको चंगा करेगा. சுகமாக்கும் ஒரு நதி நம்முடைய மத்தியில பாய்ந்து கொண்டிருக்கிறது. चंगा करने वाले एक बड़ी सी नदी எல்லா आएगा. விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து அந்த நதி பாய்ந்து ஓடுகிறது. विश्वास करने वाले उनसे मन से आएगा. சம்பூர்ணத்தினால் உன்னை திருப்தி அடைய செய்து इसलिए बहुत सारे छिकने से भोजन से உன்னை तृप्त होगे இன்பத்தினால் நிரப்புறது மாத்திரமல்ல, और अपने सुख की नदियों से பேரின்பம். और बड़े ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. क्या बोलिए? இந்த பூமியில உன்னை தேவ சமூகத்தில் வைத்து பேரின்பத்தினால் நிரப்பி 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 इस शास्त्र पे और बहुत सारे संसार में नदियों से आपके सुख की और भरपूर ஒரு होगे. நாள் வரும். एक दिन आएगा. எங்க कहाँ?
அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? वो जो आनंद किस तरह के இன்பம் அல்ல, பேரின்பம் இல்ல, एक बात आनंद है कुछ அது नहीं, वो तो நித்திய பேரின்பம். वो अन्नत की ஹalleluya. हालेलुया, நித்திய பேரின்பத்துக்கு நம்ம நடத்தி वो செல்வோம். अन्नत आनंद के हमें लेके எல்லாரும் जाएगा। நம்முடைய கண்களை மூடுவோம். ये सारे आंख बंद எல்லாரும் करेंगे, அப்படி எழும்பி நிப்போமா? सारे खड़े हो जाएंगे। இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே இந்த ஊழியம் துவங்கி ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிச்சிருக்கோம். तो एक नए साल के अंदर हम அது जा रहे இன்றைக்கு हैं। ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறபடியினால ये रविवार होने के कारण நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு உறுதிமொழியோடு கூட हम सब एक वाचा की ஒரு ओर, தீர்மானத்தோடு கூட एक वाचा की ओर, ஆண்டவரே இந்த செட்டின் கீழ் எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. ये यहोवा आपने मुझे इस पंक्ति की तरह எல்லாரும் लेके आए கரங்களை हैं। கூப்பி ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானங்கள், इसलिए ऐसे हाथ जोड़ के आपको ஆண்டவரே सिर्फ प्रार्थना कीजिए। உம்முடைய செட்டையின் கீழ் எங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. आप तो मेरे पंखों की तले पे आप लेके आए எல்லாரும் हैं। எழும்பி நிக்க, ஊழியக்காரங்க எல்லாரும் எழும்பி நில்லுங்க, सब सेवक लोग उठिए, விசுவாசிகள் எல்லாரும் எழும்பி सब நில்லுங்க. विश्वासी लोग उठिए। எல்லாரும் ரெண்டு கரங்களை கூப்பி ஆண்டவருடைய சமூகம், इसलिए हाथ जोड़ के, கையை கூப்பிடுறதுல வெக்கப்படாதீங்க, ஆண்டவருக்கு முன்பாக தான். जो भी हाथ जोड़ते शर्मिंदा ஆண்டவருடைய मत होइए। சமூகத்துல यहोवा की हजूरी पे முடியாதவங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க, जो भी नहीं हो सकेगा उनको முடியாதவங்களை उठा के, கொஞ்சம் தூக்கி எழுப்பி நிறுத்துங்க. அவங்களை जो भी खड़ा नहीं हो सकेगा எல்லாரும் उनको ஆண்டவருடைய खड़ा करेगा। சமூகத்துல ஒரு மனதோடு கூட, तो सब यहोवा की हजूरी पे, ஆண்டவரே हे यहोवा உமது செட்டையில் நிழல நாங்கள் வந்திருக்கிறோம். आपकी पंखों की तले पे हम आए எல்லாரும் हैं। சொல்லுங்க, सब कहिए, எல்லாரும் சொல்லுங்க, सब कहिए, ஆண்டவரே हे यहोवा உமது செட்டையில நிழல்ல आपकी पंखों की எங்களை तले கொண்டு வந்திருக்கிறீங்க. आपने वो लेके आया है। உம்முடைய ஆலயத்தில், आपके भवन पे, உமது ஆலயத்தில் तेरे भवन पे சம்பூர்ணத்தினால் चिकने भोजन से நாங்கள் திருப்தி அடையணும். हम तृप्त होंगे। உமது பேரின்ப वो நதியினால் अपने सबके नदियों पे நீர் எங்களை தாகத்தை தீர்க்கணும். आपने मुझे पिलाएगा। ஜீவ உச் जीवन का सोता உங்களிடத்தில் இருக்கிறது. तेरे पास है। நாங்கள் हम வெளிச்சத்திலிருந்து उजाला की ओर வெளிச்சத்தை காண்போம். उजाला को கரங்களை देखेंगे, தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजा के महिमा करेंगे। ரபல பல பல கரபௌரி பல கரபல ஷபல கரபௌரி பல கரபல கரபல. ஹalleluya ஹalleluya ஷலபல கரபௌரி பல. நற்கிரியை என்னில் உற்பவம் செய்தீரே, தற்பராவுமது நால்வரை நடத்தி. நற்கிரியை என்னில் உற்பவம் செய்தீரே, தற்பராவுமது நால்வரை நடத்தி. சொற்படி வல்லவா சந்நிதி வரவே, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஏற்றென்னை ஆண்டிடுவீர். சொற்படி வல்லவா சந்நிதி வரவே, முற்றுமாய் ஏற்றென்னை ஆண்டிடுவீர். ஆசையுடனே நேசருமது வாசகரத்தின் மறந்தினை பாருவேன். ஆசையுடனே நேசருமது வாசகரத்தின் மறந்தினை பாருவேன். பொங்குதே உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பக்கமில்லாவும் அன்பினால் அன்பினால் நிரப்பப்படுவோம். என் உள்ளம் ஓ ராம நிறைந்தே நதி பாயட்டும். இயேசுவே, பக்கமில்லாவும் அன்பினால் தேவியே உலகில் பொன்வெள்ளி நீங்களாய். தேவியின் சோதரே, சுத்தி செய்பவரே, தேவியே உலகில் பொன்வெள்ளி நீங்களாய். தேவியின் சோதரே, சுத்தி செய்பவரே, தேவியே என்னையோ சுத்தி செய்து மைப்போல் சேவிக்க ஆவியை மாற்றிடுவீர். ஹalleluya. தேவியே என்னையோ சுத்தி செய்து மைப்போல்
நதியினால் தாகம் தீர்க்கப்படட்டும். பரிசுத்த ஆவி நதியினால் உங்களுடைய உள்ளத்தில் பாய்ந்து கொண்டிருக்குது. ஆவியில் நிரம்பி களி கூறுவோம். ஆலயத்தில் சம்பூர்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆசீர்வாத தேவ சமூகத்தில் இருக்குது. ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவ சமூகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உங்களை சகல விதமான நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குகிறார். ஷாபாலா கரபா ரிபாலா கதினா ஷபலகத பலகத. ஹalleluya ஹalleluya. உங்கள் தாகம் தீர்க்கப்பட போகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. உங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்ற போகிறார். எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கமான சூழ்நிலைகள், வேதனைக்குரிய சூழ்நிலைகள், துக்கத்துக்குரிய சூழ்நிலைகள், வேதனைகளுக்குரிய சூழ்நிலைகள், வியாதிகளுக்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். உன் துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. உன் வேதனைகள் நீங்கி நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். இனி துக்கம் உள்ளவள் அல்ல, நீ இனி வியாதி உள்ளவள் அல்ல, இனி நீ பலவீனன் அல்ல, இனி நீ தரித்திரன் அல்ல, இனி நீ கடன்காரன் அல்ல, இனி நீ பலவிதமான நிந்தைக்குரியவன் அவமானத்துக்குரியவன் அல்ல, இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. ஒட்டிக்கு இருக்கலாம், ஒத்திக்கு இருக்கலாம், கொட்டிருக்கலாம், உன்னை மிதித்திருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக உன்னை எழுப்பி நிறுத்த வைக்க போறார். அவர்கள் உன் பாதத்திற்கு கீழ் வந்து பணி வைப்பார். இந்த ஆண்டவருடைய கிருபை ஓமது உங்களிடத்திலிருந்து வருது. தாவீது தன் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சு கொண்டே இருந்தான். தேவனுடைய பிள்ளையை உனக்கு கர்த்தர் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை தான். நீ அவரை நோக்கிப்பா. ஒத்தாசை அங்கிருந்து வருகிறது. ஒத்தாசை அந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து வருகிறது. வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரோட கட்ட ஒத்தாசை தருகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.